ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத் ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்ல இருந்து வல்சலா பண்ணிக்க பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம தமிழ் புத்தாண்டு 2026ஆம் ஆண்டு தமிழ் புத்தாண்டு பலன்கள் மேச ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோங்க. இந்த தமிழ் புத்தாண்டு எப்போ பிறக்குது அப்படின்னா, அதாவது வந்து 14 நம்ம சொல்றது வந்து திருக்கணிதப்படி நம்ம சொல்றோம். 14/4/2026 காலை 9:30க்கு சதய நட்சத்திரத்துல வந்து இந்த வருடம் வந்து பிறக்குதுங்க. இந்த சித்திரை மாசம் அதாவது மேச ராசிக்கு வந்து சூரியன் வரக்கூடிய அந்த நேரம் தான். இந்த தமிழ் புத்தாண்டு பொறுத்தவரைக்கும் உங்களுடைய ராசிக்கு, மேச ராசிக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்ல அற்புதமான பலன்கள் தான் இருக்குது. இது வந்து குரு பெயர்ச்சி இருக்கு, ராகு கேது பெயர்ச்சி இருக்கு. இந்த வருடம் வந்து சனி பெயர்ச்சி மட்டும் கிடையாது. இது எல்லாத்தோடைய பலன்களும் கலந்து உங்களுக்கு டீட்டெயிலா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து நீங்க 7:30 சனி இருக்கு, 7:30 சனி இருக்கு, கொஞ்ச நாளாவே சரியில்ல அப்படிங்கிற அந்த எண்ணங்கள தூக்கி போட்டுருங்க. எப்பவுமே வந்து உங்களுடைய ராசிக்கு குரு 9ஆம் அதிபதி. பாக்கியாதிபதியா இருக்கனால, இந்த கஷ்ட காலங்கள்ல நீங்க வணங்கக்கூடிய தெய்வங்கள் வந்து குரு ரூபத்துல உங்களை காப்பாத்திட்டு இருக்காரு. அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா, இந்த இப்போ வந்து ஏப்ரல் மாசம் பிறக்குதுங்களா, இந்த 1 மாசம் கொஞ்சம் வந்து அப்படியே இருக்கும். ஆனா அதுக்கப்புறம் குரு வந்து ஜூன் 1ஆம் தேதி பெயர்ச்சியாகி வராரு. 4ஆம் இடத்துக்கு பெயர்ச்சியாகி, மிதுன ராசியிலேருந்து கடக ராசிக்கு பெயர்ச்சியாகி, உங்களுக்கு சனிய பார்த்துருவாரு. அப்போ 7:30 சனிங்கிறது அந்த தாக்கங்கள் கட்டாயம் உங்களுக்கு குறையுங்க. பொதுவாவே குருவுடைய பார்வை அப்படிங்கிறது வந்து, உங்களுக்கு நன்மைகள அதிகப்படுத்தும். அதனால இந்த 7:30 சனியுடைய தாக்கம் கட்டாயம் உங்களுக்கு குறையும். இது எப்போ அப்படின்னா, ஜூன் மாசத்துக்கு அப்புறம். அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ராகு கேது பெயர்ச்சி இருக்குது. இந்த டிசம்பர் மாசத்துல வரக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ராகு கேது பெயர்ச்சி. அதுவும் நல்ல நன்மைகள குடுக்குது. இது வந்து என்னன்னா, எப்பவும் போல நீங்க வந்து போன வருஷம் வந்து உழைப்பு போட்டிருப்பீங்கல்ல, அத விட கூடுதலான உழைப்பும், கொஞ்சம் உத்வேகத்தையும் அதிகப்படுத்துனீங்கனாலே, இந்த வருடம் வந்து உங்களுக்கு ஒரு ஜாக்பாட்டான இயர் தான். அதாவது நீங்க நெனச்ச காரியங்கள சாதிக்க முடியும். நீங்க நெனச்ச விஷயங்கள அடைய முடியும். உங்களுக்குன்னு லைஃப்ல இந்த வருடம் ஒரு டார்கெட் வச்சிருப்பீங்க இல்லையா? அந்த டார்கெட்ட உங்கனால கட்டாயம் அடைய முடியுங்க. எந்தவித கவலையும் வேண்டாம். எப்பவும் போல நீங்க செயல்படுங்க. அதே மாதிரி கொஞ்சம் உங்களுக்கு இஷ்ட தெய்வத்தையும், சில பரிகாரங்கள் நான் சொல்றேன். அதையும் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். நீங்க வந்து இதுக்காக நெறைய ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம். டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம். ரொம்ப சிம்பிள். அன்றாடம் செய்யக்கூடிய விஷயங்கள் தான். அத மட்டும் நீங்க கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கிட்டாலே, இந்த வருடம் வந்து உங்களுக்கு ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஆண்டா தான் இருக்க போது. பிசினஸ பொறுத்தவரைக்கும் நீங்க செய்யக்கூடிய தொழில் எப்படி இருக்கும் அப்படின்னா, 10ஆம் இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, குருவோடைய பார்வை வரப்போது. அதனால தொழில பொறுத்தவரைக்கும் நல்ல வளர்ச்சி தான். 7:30 சனியாக இருந்தாலும் ஒரு இன்வெஸ்ட்மென்ட் பண்ணி புதுசா தொழில் தொடங்குறதுக்கு நல்ல அமைப்புகள் இருக்கு. ஆனா கூடுதலா உங்களுடைய ஜாதகத்துல நீங்க உங்களுடைய தொழில் ஸ்தானம் எப்படி இருக்கு? அது மட்டும் இல்லாம உங்களுடைய இதுல வந்து தொழில் செய்யலாமா? அல்லது வந்து உத்தியோகத்துக்கு போறது நல்லதா? அப்படின்னு உங்களுடைய குடும்ப ஜோதிடர்கிட்ட வந்து கலந்து ஆலோசிச்சுக்கங்க. அதுக்கப்புறம் தொழில் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆனா ஜெனரலான பிரெடிக்ஷன் படி உங்களுடைய ராசிக்கு வந்து தொழில் ஸ்தானம் ரொம்ப நல்லா இருக்கு. இந்த வருடம் தொழில் தொடங்கலாமான்னா, கட்டாயம் தொடங்கலாம். 7 சனி, அஷ்டமத்து சனிலாம் பெரிய லெவல்ல உங்களுக்கு வேலை செய்யாது. இந்த வருடத்த பொறுத்தவரைக்கும். அதனால நீங்க கவலையே பட வேண்டாம். குரு உங்களுக்கு அதிக நன்மைய தான் குடுப்பாரு. அது மட்டும் இல்லாம குரு வந்து அதிசாரமா வந்து சிம்ம ராசிக்கு வேற பெயர்ச்சி ஆகக்கூடியது. இந்த வருடத்திலேயே வந்து குரு பெயர்ச்சி 2 இருக்கு. அது 2மே உங்களுக்கு அதிர்ஷ்டம் தான். உங்களுடைய ராசிய பொறுத்தவரைக்கும் அது அதிர்ஷ்டத்த தான் குடுக்க போது. முக்கியமா தொழில முன்னேற்றத்துக்கு வந்து குரு பகவான் உங்களுக்கு உதவி செய்ய போறாரு. 10ஆம் இடத்துல வரக்கூடிய ராகு பல நன்மைகள குடுக்க போது. அதே மாரி ஏற்றுமதி, இறக்குமதி சார்ந்த தொழில்கள், உற்பத்தி சார்ந்த தொழில்களுக்கெல்லாம் இது வந்து நல்ல ஆண்டு. இந்த ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல ஆண்டு. நல்ல வருமானம், தொழில் மூலியமா நல்ல வருமானம், நிரந்தரமான வருமானம், லாபங்கள ஈட்டி குடுக்க போது. ஏன்னா லாபஸ்தானத்திலேயே ராகு இருக்காரு. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வருடம் பிறக்கும்போதே ராகு 11ல இருக்காரு. அதுக்கப்புறம் டிசம்பருக்கு அப்புறம் வந்து ராகு வந்து எங்க வராரு அப்படின்னா 10ஆம் இடத்துக்கு வந்துர்றாரு. அதனால சோ நீங்க காசு பணம் சம்பாரிக்கிறதுல எந்தவித குறையும் கிடையாது. காம்ப்ரமைஸும் நீங்க பண்ணிக்கவும் வேண்டாம். உங்களுடைய ராசியதிபதி செவ்வாய் வந்து வருடம் பிறக்கும்போது 12ஆம் இடத்துல தான் இருக்காரு. 12ஆம் இடம்ங்கிறது விரயம் மட்டும் கிடையாது. இன்வெஸ்ட்மென்ட்டும் கூட. நல்லா வந்து தூக்கமும் வருங்க. பொதுவா நெறைய உழைக்கிறீங்கன்னா, அதுக்கு ஈக்குவலா நீங்க ரெஸ்ட்டும் எடுத்துக்கணும். ஏன் அப்டின்னா 12ஆம் இடத்துலருந்து 6ஆம் இடத்த உங்க ராசிநாதன் பார்ப்பாரு. அப்ப ஹெல்த் ரீதியாவும் கொஞ்சம் பிரச்சனைகள் வரும். அதையும் நீங்க பார்த்துக்கணும். உழைப்புன்னு இருந்தா மட்டும் பத்தாது. உடல்நிலையும், தேக ஆரோக்கியத்திலயும் கவனம் கட்டாயம் நீங்க செலுத்தணும். எந்த அளவுக்கு நீங்க வந்து வொர்க் பண்றீங்களோ, அதே அளவுக்கு வந்து என்ன செய்யணும்?
ரெஸ்ட்டும் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்க பிசினஸுக்காக நீங்க பார்க்கக்கூடிய உத்தியோகத்துக்காகவோ, அல்லது தொழிலுக்காகவோ கட்டாயம் வெளிநாடு பயணங்கள், வெளியூர் பயணங்கள், வெளி மாநிலங்கள் பயணங்கள் இந்த மாரி அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். இந்த 7:30 சனி வந்து பார்த்தீங்கன்னா, 1 தடவைக்கு 2 தடவ கூடுதலா அலைய வைக்கும். அதனால வந்து அதுக்கெல்லாம் சிரமப்படாம, அந்த அலைச்சல்கள்லாம் உங்களுக்கு அனுகூலமாவும், ஆதாயமாவும் மாறுது அப்படிங்கிறத மனசுல நீங்க நெனச்சுக்கிட்டீங்கனாலே, அப்படியே ஆட்டோமேட்டிக்காவே நீங்க என்ன செய்வீங்க? எந்த ஒரு இதுவுமே உங்களுக்கு சுமையா தெரியாது. எந்த ஒரு விஷயமுமே சுமையா தெரியாது. உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா, உங்களுக்கு 6 கூடையவன் இந்த வருட ஆரம்பத்திலே நீச்சமாக இருக்காரு. அது பெரிய ப்ராப்ளம் கிடையாது. ஆனா 6ஆம் இடத்துக்கு ஓகேங்களா? 6ஆம் இடத்துக்கு ப சனியோடைய பார்வை இருக்கு. அதனால கவனமாக செயல்படணும். என்ன கவனமா செயல்படணும்னா, நீங்க வொர்க் பண்ற இடத்துல நீங்க உண்டு, உங்க வேலை உண்டு அப்படிங்கிறத எடுத்துக்கங்க. மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்றது, இல்ல காசிப் பேசுறது, இந்த மாரி விஷயங்கள மட்டும் தயவு செய்து அவாய்ட் பண்ணிக்கங்க. சனியோடைய பார்வை இருக்கு. முக்கியமா வந்து சனி என்ன செய்வாரு அப்படின்னா, நீங்க ஒரு ஒரு சின்ன விஷயத்த சொல்லியிருப்பீங்க. ஆனா அத திரிச்சு சொல்ல வச்சுருவாரு. இந்த 7:30 சனி எல்லாம் வந்து நீங்க தப்பு செய்யலனாலும் சம்டைம் வந்து நீங்க வந்து அதுக்கு கெட்ட பேர் எடுக்கிற மாரியோ, அல்லது ஒரு சின்ன பனிஷ்மென்ட் மாரியோ உங்களுக்கு கிடைச்சிரும். இதுல வந்து என்னன்னா, நீங்க வொர்க் பண்ற இடத்துல ரொம்ப ஒரு நல்ல நட்பு வந்து உங்களுக்கு கிரியேட் ஆயிருக்கும். அது எல்லாமே கட் ஆகக்கூடியது. நீங்க போய் ஹெல்ப் பண்ணியிருப்பீங்க. யாருக்காவது ஹெல்ப் பண்ணியிருப்பீங்க. அதனால வந்து உங்களுக்கு அந்த உதவியே வந்து உபத்திரியமா மாறுறதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாரி விஷயங்கள். இது மாரி வொர்க் பண்ணக்கூடிய உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு பணிச்சுமை அதிகமா, வேற யாரையாவது வந்து எடுத்துட்டு அந்த வொர்க்கையும் உங்கள சேர்த்து பார்க்க சொல்லுவாங்க. இது மாரி வொர்க் பிரஷர் ஜாஸ்தி. இந்த மாரி விஷயங்கள்லாம் கட்டாயம் வரும். ஆனா, குரு வந்து உங்களுக்கு 4ஆம் இடத்துக்கு பதவி ஸ்தானத்துக்கே வராரு. அதனால கவலைப்படாதீங்க. நீங்க பார்க்கக்கூடிய உத்தியோகத்துல நல்ல மாற்றங்களும் உங்களுக்கு இருக்குது. ஒரு ஏற்ற இறக்கம். அதாவது நல்லது, கெட்டது 2மே உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு கட்டாயம் நடக்கும். ஆனா, இஷ்ட தெய்வ வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு கூடுதலா பண்ணிக்கங்க. உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு கவனமாக இருந்தாலே, பல அதாவது நீங்க போய் சிக்கிக்கக்கூடிய விஷயங்கள், மாட்டிக்கக்கூடிய விஷயங்கள்லருந்து நீங்க தப்பிச்சிடலாம். எந்த ஒரு விஷயத்துலயும் என்ன செய்வீங்க? மாட்டிக்காம தப்பிச்சிடலாம். என்ன வழிபாடு பண்ணணும்? இஷ்ட தெய்வ வழிபாடு, அதே மாரி ஆஞ்சநேய வழிபாடு, குலதெய்வ வழிபாடெல்லாம் பண்ணிக்கங்க. பதவி ஸ்தானத்துல குரு இருக்கிறது உங்களுக்கு நெறைய நன்மைகள் தான். திடீர்னு ஒரு ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஆனா, எப்பவுமே கூடுதலா கவனமாக இருந்துருங்க. வேலை பார்க்கக்கூடியவங்க கூடுதல் கவனம் இருக்கணும். ஏன் அப்டின்னா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எதிரிகள் வந்து பக்கத்திலேயே இருப்பாங்க. ரொம்ப தூரத்துலலாம் இருக்க மாட்டாங்க. உங்களுடைய எதிரிகள் பக்கத்திலேயே தான் இருப்பாங்க. சரி படிக்கக்கூடியவங்களுக்கு, படிச்சு முடிச்சோனே கட்டாயம் வேலை கிடைச்சிரும். படிப்பு ஸ்தானத்துக்கு தான் குருவே வராரு. 4ஆம் இடம்ங்கிறது கல்வி ஸ்தானம். உயர்கல்விக்குலாம் இது நல்ல வாய்ப்பு இந்த ஆண்டு. ஒரு சிலர்லாம் வந்து வெளிநாடுக்கு படிக்கிறதுக்காகவே வெளிநாடுகளுக்கு போகக்கூடிய அமைப்புகள் இருக்கு. குருவோடைய பார்வையும் சரி, 10 கூடையவரும் சரி, 12ஆம் இடத்துல இருக்கனால, குருவோடைய பார்வையும் 12ஆம் இடத்துல இருக்கனால, உத்தியோகத்துக்காகவோ, தொழிலுக்காகவோ அல்லது படிப்புக்காகவோ வெளிநாடு, வெளியூர், வெளிமாநிலங்கள் பயணங்கள் உறுதியாக உண்டு. இந்த படிக்கக்கூடியவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, என்ன கோர்ஸ் எடுக்கிறது அப்படின்னு வந்து அ ம குழப்பமான மனநிலை இருந்துச்சு அப்படின்னா, நல்ல தீர்க்கமா ஆலோசிச்சு உங்களுடைய வெல்விசர் கிட்ட கலந்து ஆலோசிச்சுட்டு அதுக்கப்புறம் எடுங்க. அது வந்து உங்களுக்கு வாழ்க்கையவே நல்ல மாற்றங்கள, நல்ல விதமான மாற்றங்கள உண்டு பண்ணக்கூடிய ஆண்டு தான் இந்த ஆண்டு. ஏன்னா கல்வி ஸ்தானத்திலேயே குரு வராரு. அதே மாரி வேலை தேடிட்டு இருக்கவங்களுக்குலாம் பதவி கட்டாயம் கிடைக்கும். முக்கியமா இந்த கவர்ன்மெண்ட் சர்வீஸ் எழுதுறீங்க. சர்வீஸ் கமிஷன் எக்ஸாம்ஸ் எழுதுறது, அந்த எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ் எழுதுறது, பேங்க் எக்ஸாம்ஸ் எழுதுறது, டெட் எக்ஸாம்ஸ் எழுதுறது, யுபிஎஸ் இருக்கு இல்லைங்களா? அந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதுறதெல்லாம் வந்து யுபிஎஸ்சி எக்ஸாம்ஸ் எழுதிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, கட்டாயம் ஒரு நல்ல இது கிடைக்கும். ஏன் அப்படின்னா, உங்களுக்கு வந்து பதவி ஸ்தானத்துக்கு ஒரு குரு வராருங்க. அதே மாரி குரு வந்து 10ஆம் அதிபதிய பார்க்குறாரு. அப்போ வந்து கட்டாயம் ஒரு உத்தியோகத்துல போய் உட்காரக்கூடிய அமைப்புகள். திடீர்னு ஒரு அரசாங்க பதவி கிடைக்கக்கூடிய அமைப்புகள். இந்த வருடம் முழுவதுமே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரொம்ப உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு முக்கியமா கவர்ன்மெண்ட் சர்வீஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அதனால கவலையே பட வேண்டாம். மேச ராசியில இருக்கக்கூடிய பெண்களுக்கு, இப்ப இந்த வருடம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கு. என்னன்னா இவ்ளோ நாளா உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயங்கள் தள்ளி போயிட்டே இருக்கும். ஒரு விஷயத்த நீங்க ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைப்பீங்க. ஆனா முடியாம போயிருக்கும். ஆனா வந்து இந்த வருடத்துல வந்து அத கட்டாயம் நீங்க பண்ணிருவீங்க. என்ன சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அத்தனையுமே நீங்க செய்ய ஆரம்பிச்சுருங்க. அதுக்கு உண்டான அமைப்புகள் தானாவே வந்துரும்.
ஃபேமிலி சப்போர்ட் கிடைச்சிரும். உங்களுக்கு குரு 4ஆம் இடத்துக்கு வரனால, ஃபேமிலியோட சப்போர்ட் கிடைச்சிரும். 2 கூடிய சுக்கிரனும் நல்ல நிலைமையில தான் இருக்காரு. அதே மாரி குடும்பஸ்தானமும் ரொம்ப அற்புதமான நிலை தான். உங்களுக்கு வந்து சனியோடைய பார்வை 2ஆம் இடத்துக்கு இருந்தாலும் 10 குடைவர்ங்கிறதுனால, குடும்பமே இப்ப வந்து உங்களுக்கு ஃபேமிலில வந்து சப்போர்ட் கிடைக்கலன்னா கூட, இந்த டைம் வந்து ஃபேமிலியே நீங்க ஸ்டார்ட் பண்ணக்கூடிய பிசினஸ்க்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. நீங்க ஒர்க் போயிட்டு வாங்க. நான் இங்க கொஞ்சம் பார்த்துக்கிறேன். ஒர்க்க நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அப்படிங்கக்கூடிய சூழ்நிலைலாம் இந்த வருடம் உங்களுக்கு கிரியேட் ஆக போகுது. அதனால தாராளமா நீங்க என்னன்னு நினைக்கிறீங்களோ, அத்தன விஷயங்களும் நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். உங்க கையில காசு, பணம் புழங்கக்கூடிய டைம் தான் இது. ஆடை, ஆபரண சேர்க்கை இருக்கு. திடீர்னு ஒரு வாகனம் வாங்குறது, ஒரு வண்டி வாங்குறது, லக்ஸூரியான கார் வாங்குறது, வீடு வாங்கக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்கு. பொதுவாவே மேச ராசிக்கு 4ஆம் இடத்துல குரு வரதுனால, கட்டாயம் வீடு வாங்கக்கூடிய அமைப்புகள் உறுதியாக இருக்கு. நீங்க வந்து வீடு ஒரு இடம் வாங்கி போட்டிருக்கீங்க. ஆனா வீடு கட்டவே முடியல அப்படின்னா கூட, இந்த டைம்ல கட்டாயம் அதுக்கு ஒரு அமைப்பு இருக்கு. நீங்க கவலையே படாதீங்க. உங்களுக்கு லோன் வாங்கி வீடு கட்டக்கூடிய அமைப்பு கூட இருக்குது. சனி வந்து 6ஆம் இடத்த பார்க்குறாரு. அப்போ கட்டாயம் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்காகவோ, அல்லது வாகனங்கள் வாங்குறதுக்காகவோ, ஒரு வீடு கட்டுறதுக்காகவோ, இந்த மாரி வந்து லோன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஆனா எதுவாக இருந்தாலும் சரி, உங்களுடைய வருமானத்துல 30% அதாவது ரூ. 100 வருமானம் அப்படின்னா, ரூ. 30 தான் நீங்க கடன் வாங்கணும். எப்பவுமே ஜாதக ரீதியாக இருந்தாலும் சரி, கோச்சாரத்துல இருந்தாலும் சரிங்க, கடன் வாங்கி ஒரு விஷயத்த செய்யும்போது, அந்த கடன் வாங்கி செய்யக்கூடிய விஷயங்கள் ஓகே தான். ஆனா, அது உங்க தலைக்கு மேல போயிறக்கூடாது. எல்லா விஷயத்தையும் நீங்க யோசிச்சு தான் கையாளணும். சரிங்களா? ஏன்னா 6ஆம் இடத்த சனி பார்க்கும்போது, கடனையும் குடுப்பாரு, அந்த கடன்னால கஷ்டத்தையும் குடுத்துருவாரு. ஸோ இதெல்லாமே யோசிச்சு, எப்பவுமே 1 தடவைக்கு 2 தடவ யோசிச்சு பாருங்க. உங்களுடைய நலம் விரும்பிகள் இருப்பாங்க இல்லையா? உங்களுடைய வளர்ச்சியில மட்டுமே சந்தோஷப்படுவாங்க இல்லையா? அவங்க கிட்ட இத பத்தி டிஸ்கஸ் பண்ணுங்க. உங்களுடைய பேரண்ட்ஸா இருக்கலாம், உங்களுடைய பார்ட்னர்ஸா இருக்கலாம், யார் வேணா இருக்கலாம். அவங்க எல்லாத்துக்கிட்டயும் நீங்க கலந்து ஆலோசிங்க. அதுக்கப்புறம் ஒரு முடிவெடுங்க. நீங்க தீர்க்கமா அதாவது பாசிட்டிவ்னா என்ன? நெகட்டிவ்னா என்ன? 2யுமே கலந்து ஆலோசிச்சுட்டு, உங்கனால எப்படி ஹேண்டில் பண்ண முடியுங்கிறத இது பண்ணிட்டு, புதுசா எல்லா விஷயத்தையும் ஸ்டார்ட் பண்ணுங்க. பொதுவாவே வீடு கட்டக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்கு. இந்த டைம் இது கரெக்ட்டா நீங்க யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா, மிகப்பெரிய லெவல்ல அது உங்களுக்கு நன்மையா தான் மாறும். அதே மாரி திருமணம் சார்ந்த விஷயங்கள், உங்களுக்கு கலத்திர ஸ்தானம்னு சொல்லக்கூடிய 7ஆம் இடத்த குரு வந்து ஜூன் மாசம் வரைக்கும் தான் பார்க்குறாரு. அதுக்கப்புறம் குருவோடைய பார்வை கிடையாது. அதே மாரி ராகு கேதுக்களுடைய பார்வையும் இல்ல. ராகு கேதுவும் உங்களுக்கு 7ஆம் இடத்துல வரல. சனியோடைய பார்வையும் கிடையாது. ஸோ கலத்திர ஸ்தானத்த பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு எந்த கிரகங்களுடைய பாதிப்புகளும் இல்லாதனால, எந்த கிரகங்களுடைய நன்மையோ, தீமையோ இல்லாதனால, உங்களுடைய சுய ஜாதகத்துல 7ஆம் அதிபதியுடைய திசை அல்லது 7ஆம் அதிபதியுடைய புத்தி இந்த மாரி நடந்துட்டு இருக்கு அப்படின்னா, தாராளமாக நீங்க பண்ணலாம். தாராளமாக மேரேஜ் பண்ணிக்கலாம். ஆனா குருபலமோ அல்லது பெருசா இந்த சனியோடையதோ, ராகு கேது அந்த மாரி விஷயங்கள்லாம் இல்ல. அதனால நீங்க பண்ணிக்கலாம். ஆனா புத்திர பாக்கியம் இருக்கு. கல்யாணம் ஆயி ரொம்ப வருஷமா உங்களுக்கு குழந்தை இல்ல, அல்லது கல்யாணம் இப்ப தான் ஆயிருக்கு அப்படின்னாலுமே உங்களுக்கு புத்திர பாக்கியம். ஏன்னா குரு வந்து 5ஆம் இடத்துக்கு அதிசாரமாக 2 மாத காலம் வராரு. அப்ப அந்த டைம்ல வந்து புத்திர பாக்கியம் நெறைய பேத்துக்கு குடுப்பாரு. முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா, மேச ராசிய பொறுத்தவரைக்கும் ஹெல்த் ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனைகள்ல கவனமா இருக்கணும். சனி 6ஆம் இடத்த பார்க்குறாரு. 6 கூடையவர் உங்களுக்கு பகையாவும் இருக்கனால, உங்களுக்கு வருமானம் ஒரு பக்கம் வரும்போது, அதுக்கு உண்டான செலவுகளும் அதிகமாக ஆகும். அதனால கவனமாக இருந்து நீங்க செயல்படுங்க. இந்த வருடம் ஆரம்பத்துல உங்களுடைய ராசிநாதன் செவ்வாயும், அதே மாரி சனியும் வந்து என்ன செய்றாங்க, சேர்ந்து இருக்கிறாங்க. கூட புதனும் சேர்ந்திருக்கனால, ஒரு சிலருக்குலாம் வந்து வியாதி என்ன வியாதின்னே கண்டுபிடிக்க முடியாது. அந்த மாரி நமக்கு யாராவது செய்வன வச்சுட்டாங்களாங்கிற மைண்ட் அளவுக்கு சிந்திக்கிற அளவுக்கு போயிருங்க. அதனால ஹெல்த்ல ரொம்ப கவனமா இருங்க. வண்டி வாகனங்கள்ல போகும்போது ரொம்ப கவனமாக போங்க. இந்த ராகுவும், கேதுவும் பெயர்ச்சி ஆனதுக்கப்புறம் நெறைய நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு உறுதியாக இருக்கு. அதுக்கப்புறம் குருவும், கேதுவும் சேரக்கூடிய அமைப்புகள் இருக்கு. இந்த வருடம் வந்து குருவும், கேதுவும். குரு உச்சம் பெறக்கூடிய அமைப்பும், அதே மாரி கேதுவும் சேரக்கூடிய அமைப்பு இருக்கனால, இந்த குரு, கேது இணைவு உங்களுக்கு என்ன பண்ணும் அப்டின்னா, அதிகமா ஏதாவது ஒரு பணத்த போய் ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்றது. அப்போ ஒரு இன்வெஸ்ட்மென்ட் பண்ணும்போது, இந்த இன்வெஸ்ட்மென்ட் நமக்கு எப்படி ரிட்டர்ன்ஸ் ஆகும்? இது தேவதானா? அப்படிங்கிறதும், இன்னொருத்தங்களுக்கு கடன் குடுக்கும்போதோ, ஒரு பணம் குடுக்கும்போதோ, ஒரு நம்பிக்கையின் பேரிலோ, அல்லது டாக்குமெண்ட் வாங்கிட்டோ, இந்த மாரி விஷயங்கள்லாம் குடுக்கும்போது ரொம்ப கவனமா, என்ன கேட்டா குடுக்காம இருக்கிறது தான் நல்லது. உங்ககிட்ட நெறைய காசு பணம் இருக்கலாம். ஆனா, நம்மளுடைய உயிர் நண்பன், நம்ம சொந்தக்காரங்க, அக்கா, தம்பி, அண்ணன் இந்த மாரி நெனச்சு நீங்க குடுத்துருவீங்க. ஆனா, அது திரும்ப வராது. இந்த வருடத்துக்கு மட்டும் நான் சொல்றேன். அதுக்காக நீங்க யாருக்கும் உதவி செய்யாதீங்கன்னு நான் சொல்ல வரல.
ஃபர்ஸ்ட்டு உங்களுடைய விஷயங்கள தான் நீங்க பிரதானமா எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் தான் மீதி எல்லாமே. ஸோ இந்த குரு, கேது இணைவு குடுத்த பணம் வெளில வராம, அல்லது பணம் காசு திரும்ப ரிட்டர்ன் வராம இருக்கிறது. நீங்க ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கலாம். ஆனா அந்த பிசினஸ்ல நீங்க வந்து ரொட்டேஷனுக்காக இப்ப வந்து நீங்க ஒரு உற்பத்தி சார்ந்த விஷயங்கள் ஏதாவது ஒரு ப்ராடக்ட்ட குடுக்குறீங்க. அந்த பணம் வந்து திரும்ப உங்களுக்கு ரிட்டர்ன் வரணும் இல்லையா? அது வராம போகுறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கு. அதனால அக்ரீமெண்ட் போடுறது, இல்லன்னா நீங்க செக் வாங்குறது, இந்த மாரி விஷயங்கள அ ரொம்ப கவனமாக செயல்பட்டீங்கனாலே மேக்ஸிமம் பிரச்சனைகள் வராது. பணம் காசு விஷயங்கள்ல கூடுதல் இந்த வருடம் வந்து கூடுதலா கவனம் உங்களுக்கு கட்டாயம் தேவை. கலைத்துறை சார்ந்தவங்களுக்கு வந்து எப்படி இருக்கு அப்படின்னா, அருமையாக இருக்குங்க. கலைத்துறை சார்ந்தவங்களுக்கு வந்து இந்த வருடம் வந்து நெறைய பெரிய லெவல்ல உங்களுக்கு விருதுகள் கிடைக்கப்போது. நெறைய ஆப்பர்ச்சுனிட்டீஸ் வந்து குமிய போது. 7:30 சனி அப்படின்லாம் நீங்க நெனைக்காதீங்க. உங்களுடைய ஃபீல்ட பொறுத்தவரைக்கும், நீங்க எதுவாக இருந்தாலும் சரி, ஒரு ஆக்டரா இருக்கலாம், அல்லது சிங்கரா இருக்கலாம். கலை அப்படின்னு வந்துட்டாலே பாசிட்டிவோ, நெகட்டிவோ நீங்க ஃப்ரேம் ஆகுறது ஃப்ரேம் ஆக போறது தான். ஸோ, அதனால எந்த ஒரு விஷயத்துக்கும் நீங்க வந்து ஹெசிடேட் ஆகாதீங்க. ஈஸியா எல்லா விஷயத்தையும் அப்ரோச் பண்ணுங்க. அதே மாரி எந்த வாய்ப்பு வந்தாலும் விடாம புடிச்சுக்கங்க. இந்த வருடத்துல நீங்க மிகப்பெரிய லெவல்ல மக்கள் கிட்ட பிரபலியமாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதனால அரசாங்கத்துல உயரிய விருதுகள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. முக்கியமா வந்து காசு, பணம் நல்லா சம்பாரிக்க முடியும். ஏன்னா, எல்லா அமைப்புகளிலுமே வந்து கலைத்துறைக்கு ரொம்ப, ரொம்ப சூப்பரா இருக்கு. இந்த மேச ராசியில இருக்கவங்களுக்கு எந்த ஃபீல்டா இருந்தாலும் சரி, கலைத்துறையில இருக்கவங்களுக்கு ரொம்ப, ரொம்ப அருமையாக இருக்கு. அதே மாரி வந்து அரசாங்க துறையில இருக்கக்கூடியவங்களுக்கு ரொம்ப ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். உங்களுக்கு 6ஆம் இடத்த சனி பாக்குது 12ல இருந்து. அதனால என்னன்னா, உயர் அதிகாரிகளுடைய அழுத்தங்கள் கொஞ்சம் கூடுதலாக இருக்கலாம். அதனால உயர் அதிகாரிகள் சொல்றத அப்படியே கேட்காம, நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, எதுவா இருந்தாலும் ரிட்டர்ன் ஆர்டர் போடுங்க அப்படின்னு நீங்க சொல்லுங்க. இல்ல அப்படின்னா, நீங்க பனிஷ்மென்ட் வாங்கிடுவீங்க. என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நான் சொல்லவே இல்ல அப்படின்ருவாங்க. ஒரு பிரச்சனைன்னு வரும்போது, உயர் அதிகாரிகள் வந்து வாய் வழியா சொல்றது இல்லாம, என்ன செய்யுங்க அப்படின்னா, ரிட்டர்ன் ஆர்டர்ல வாங்குங்க. இல்ல ரிட்டர்ன் ஆர்டர்ல குடுக்க முடியாதுன்னு உங்கள மிரட்டுறாங்க அப்படின்னா, நீங்க லீவ் போட்டோ அல்லது வேற பக்கம் ட்ரான்ஸ்ஃபருக்கோ நீங்க ட்ரை பண்ணுங்க. மேக்ஸிமம் உங்களுடைய உத்தியோகத்த அதாவது அரசாங்க பதவிய காப்பாத்திக்கிறதுக்கு என்ன வழிகள் இருக்கு அப்படிங்கிறத நல்லா சிந்திச்சு செயல்பட்டாலே பெரிய லெவல்ல மாட்ட மாட்டீங்க. முக்கியமா லஞ்ச லாவணியங்கள்ல ஈடுபடாதீங்க. 7:30 சனி காலங்கள்ல சனி வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு ஆப்பர்ச்சுனிட்டீஸ குடுப்பாரு. அத நீங்க எப்படி யூஸ் பண்றீங்கங்கிறத பார்த்துக்கிட்டே இருந்து டக்குன்னு என்ன செய்வாங்க, ஒருத்தன ஏமாத்தணும்னா ஃபர்ஸ்ட்டு ஆசைய தூண்டி விடணும்னு சொல்லுவாங்கல்ல, அதேதான். சனி உங்களுக்கு அதத்தான் செய்வாரு. அது கூட ராகு வேற பெயர்ச்சி 10ஆம் இடத்துக்கு வரப்போறாரு. அப்ப என்ன ஆகும் அப்டின்னா, நல்லா ஆசைய தூண்டி விடுவாங்க. அதுக்கப்புறம் கப்புன்னு புடிச்சு அங்கருந்து வெளில தள்ளி விட்டுருவாங்க. ஸோ இந்த நிலைக்கு ஆளாகாம வ ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. முக்கியமா உங்களோட ஒர்க்கு, உங்களுடைய ஜாப் ஃபங்ஷன்ஸ் இதுல கரெக்ட்டா ஹேண்டில் பண்ணிட்டீங்கன்னா, மிகப்பெரிய லெவல்ல பிரச்சனைகள் வராது. அதே மாரி ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணிக்கங்க. வெத்தல மாலை போட்டு 2 நெய் தீபம் வச்சு அவர ஆத்மார்த்தமா வழிபாடு பண்ணும்போது, 7:30 சனியுடைய பாதிப்புகள் இருக்காது. உத்தியோகத்திலயும் எந்தவித இடைஞ்சல்களும் இருக்காது. பொதுவா உங்களுக்கு எதிரிகளுடைய தொந்தரவு அதிகமாக இருக்கு. உங்களுடைய ராசிக்குடையவரே அஷ்டமாதிபதியும் இருக்காரு. ஸோ, அதனால நீங்க ஒவ்வொரு விஷயத்த செய்யும்போதும், கூடுதலா கவனத்தோட சிந்திச்சு சிந்திச்சு செயல்படுங்க. மேச ராசிக்காரங்களுக்கு பொதுவாவே என்ன ஒரு விஷயம் அப்டின்னா, எடுத்த உடனே ஃபாஸ்ட்டா செய்யக்கூடிய அமைப்புகள் உங்களுக்கு இருக்கு. அது வந்து சீக்கிரம் முடிக்கணும் அப்டின்ட்டு ரொம்ப சுறுசுறுப்பாவும் இருப்பீங்க. சீக்கிரமா முடிக்கணும். அடுத்தடுத்து அடுத்து அப்டின்னு உங்களுடைய எண்ணங்களுக்கு தகுந்த மாரி நீங்க ஓட ஆரம்பிப்பீங்க. எண்ணங்கள் வந்து எல்லாத்துக்குமே ஸ்பீடா தான் இருக்கும். அதுக்கு ஈக்குவலா போகக்கூடியவங்க தான் வந்து வந்து மேசராசிக்காரங்க. ஸோ, அதனால ஒவ்வொரு விஷயத்தையும் பொறுமையா ஹேண்டில் பண்ணுங்க. அதாவது ஸ்பீடா போணும்னு அவசியம் இல்ல. பொறுமையாவே போங்க. முயலும் ஜெயிக்கும், ஆமையும் ஜெயிக்கும், முயலாமை ஜெயிக்காது. அப்படிங்கிற மாதிரி, எந்த ஒரு விஷயத்தையும் நம்மனால பண்ண முடியும் அப்படின்னு யோசிச்சு பொறுமையா, இதுக்கு என்ன வழி அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்த சிந்திச்சு செயல்பட்டாலே, எந்த இடத்துலயுமே உங்களுக்கு ஃபெயிலியர் அப்படின்னு வராது. அரசியல் துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு. அரசியல் எதிர்காலம் உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா, 7:30 சனியில பாதிப்புகள் இருக்கனால, கட்டாயம் பிரச்சனைகள் இருக்கு உங்களுக்கு. அரசியல்வாதிகளாக இருந்தீங்க அப்படின்னா, நீங்க இந்த வருடம் வந்து உங்களுக்கு மிகப்பெரிய லெவல் எல்லாம் கிடைக்காது. எதுவுமே கிடைக்காது. முக்கியமா கட்சி தலைமையிடம் வந்து உங்களுக்கு பெருசா சப்போர்ட் பண்ணாது. மக்கள் கிட்ட பெரிய ஜனவசியம் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் வராது உங்களுக்கு. நீங்க முன்னால செஞ்ச தவறுக்கெல்லாம் வந்து ஒரு ட்ரோல் போடுவாங்க. இல்ல ஏதாவது ஒரு கேஸ் போடுவாங்க. கோர்ட்டு கேஸ்ன்னு அலையிற மாரி இருக்கும். நீங்க சில விஷயங்கள் உங்கள அறியாமயே பேசக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து
தப்பு தப்பா போர்ட்ரேட் பண்ணப்படும். அப்புறம் மீடியால உங்கள பத்தி தப்பு தப்பா பேசுவாங்க. இந்த மாரி விஷயங்கள்லாம் வரும். அதனால மேச ராசியில இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் கட்டாயம் வழிபாடுகள், பூஜை பரிகாரங்கள்லாம் பண்ணிக்கங்க. மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா, பொது வெளியில வந்து பேசும்போது ரொம்ப கவனமாக பேசுங்க. இல்ல அப்டின்னா, அது உங்களுக்கே பேக் ஃபயர் ஆகுறதுக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கு. பொதுவாவே இந்த 2026 தமிழ் புத்தாண்டு வந்து மேச ராசிக்காரங்களுக்கு பெரிய லெவல்ல நன்மைகள் தான் இருக்கு. தீமைகள் ரொம்ப குறைவு தான். வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப குறைவு தான். எப்பவுமே இந்த 7 சனி அப்படிங்கிற வரும்போதெல்லாம், உங்களுடைய ராசிக்கு வந்து குரு வந்து காப்பாத்திருவாரு. குருவோடைய பார்வை இருக்கும்போது சனியுடைய தாக்கம் குறையறதுனால, அதிகப்படியான நன்மைகள் தான் இந்த வருஷம் உங்களுக்கு நல்லா தான் இருக்கு. இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா, கமெண்ட்ஸ்ல கேளுங்க. கட்டாயம் நான் ஆன்சர் பண்றேன். நம்மளுடைய சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக, ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்ல இருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம 2026ஆம் ஆண்டு தமிழ் புத்தாண்டு பலன்கள் சிம்ம ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோங்க. இது வந்து எப்போ பிறக்குது அப்படின்னா, செவ்வாய்க்கிழமை 14/4/2026 செவ்வாய்க்கிழமை காலை 9:30 மணிக்கு சதய நட்சத்திரத்துல இந்த இந்த வருடம் வந்து பிறக்குது. இது வந்து உங்களுடைய ராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா, அதாவது அஷ்டமத்து சனி கட்டாயம் வந்து எல்லாத்துக்கும் பாதிப்பு இருக்கும். ஆனா உங்களுக்கு ஜூன் மாசத்துக்கு அப்புறம் குரு 12ஆம் இடத்துல இருந்து அஷ்டமத்து ஸ்தானத்த பாத்துறாரு. அதாவது சனிய பார்வையிடுறாரு. அப்போ சனியோடைய பாதிப்புகள் கட்டாயம் குறையும். அதனால அஷ்டமத்து சனியிலிருந்து 1 வருடத்துக்கு வந்து குறைவான அதாவது கெடுபலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்காது. நன்மைகள் தான் இருக்கும். தீமைகள் எந்த விதத்துலயும் வராது. அதே மாரி கேது உங்களுடைய ராசியில இருக்காரு. அந்த ராசியில இருக்கனால நெறைய மாற்றங்கள் இருக்கு. அதே நேரத்துல மனநிலையில குழப்பம், இனம் புரியா பயம் இந்த மாரி விஷயங்கள் வரத்தான் செய்யும். அதுக்கு நான் ஆல்ரெடி வழிபாடுகள் சொல்லியிருக்கேன். இல்லைனாலும் பரவால்ல. இந்த வீடியோல உங்களுக்கு வழிபாடுகள சொல்லிர்றேன். குரு 12ஆம் இடத்துக்கு வராரு. 11 லாபஸ்தானம் 12ஆம் இடத்துக்கு வராரு. 12ஆம் இடங்கும்போது ஒரு சுப விரயங்கள் இருக்கு. அது வந்து இன்வெஸ்ட்மென்ட்டாவும் இருக்கலாம். அல்லது வந்து நீங்க சொத்து வாங்கி போடக்கூடிய அமைப்புகளாவும் இருக்கலாம். முக்கியமா நீங்க வந்து ஒரே ஒரு விஷயம், சிம்ம ராசிக்கு பெஸ்ட் பரிகாரம் அப்படின்னாலே, பாசிட்டிவ் அப்ரிமேஷன்ஸ சொல்லி பார்த்துட்டே இருக்கணும். அதிகமா மெடிடேஷன் பண்ணுங்க. மனநிலை ரொம்ப குழப்பமாக இருக்கு அப்படின்னா, எந்த ஒரு முடிவும் டக்கு டக்குன்னு எடுக்காம தள்ளி போட்டு எடுங்க. அல்லது உங்களுடைய நலம் விரும்பிகள், அதாவது உங்களுடைய வளர்ச்சிய பார்த்து சந்தோஷப்படுறாங்கல்ல, எந்தவித எதிர்பார்ப்புமே இல்லாம சந்தோஷப்படக்கூடிய நபர்கள் இருப்பாங்க இல்லையா? அவங்க கிட்ட டிஸ்கஸ் பண்ணி எடுங்க. உடனே டக்கு டக்குன்னு எடுத்தீங்க அப்படின்னா, அது வந்து நீங்க நினைக்கிற மாரியே கரெக்ட்டான வேல போகும் அப்படிங்கிறத சொல்ல முடியாது. ஏன்னா, உங்களுடைய ராசியில கேது இருக்காரு. ஸோ இதெல்லாமே மனசுல வச்சுக்கிட்டு, ஒவ்வொரு முடிவு எடுக்கும்போதும் சரி, கவனமாவும் நீங்க வந்து பொறுமையாவும் ஹேண்டில் பண்ணீங்கனாலே, இந்த வருடம் வந்து உங்களுக்கு ரொம்ப பெரிய லெவல்ல சக்சஸ் கிடைச்சிரும். பொதுவா உங்க ராசிக்கு வந்து காசு, பணம் வரும். தொழில் ரீதியா நெறைய அமைப்புகள் இருக்கு. நல்ல அமைப்புகள் இருக்கு. வளர்ச்சி அப்படிங்கிறது உறுதி செய்யப்பட்ட வருடமா தான் இது உங்களுக்கு இருக்குது. ஏன் அப்படின்னா, சிம்ம ராசிய பொறுத்தவரைக்கும் நீங்க வந்து பங்க்சுவாலிட்டிய ரொம்ப கீப் அப் பண்ணக்கூடியவங்களா இருப்பீங்க. ஒரு டைம் அப்படின்னா, அந்த டைம் டூ டைம் நம்ம இது பண்ணணும். ஒரு வொர்க் அப்படின்னா ஒரு டார்கெட் வச்சுக்குவீங்க. ஸோ, அதனால மிகப்பெரிய லெவல்ல உங்களுக்கு கீழ போக மாட்டீங்க. மேல தான் போவீங்க. சக்சஸா தான் இருக்கும். அதனால நீங்க கவலைப்படாதீங்க. பிசினஸ பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு வந்து இந்த தொழில் ரீதியா நல்ல மாற்றங்கள் இருக்கா அப்படின்னா, குரு 12ஆம் இடத்துல வந்து 6ஆம் இடத்த பார்க்குறாரு. அது போக அஷ்டமஸ்தானத்தையும் பார்த்துடுறாரு. 4ஆம் இடத்தையும் பார்க்குறாருங்க. இதெல்லாம் என்னன்னா, பிசினஸ நல்ல வளர்ச்சி நீங்க செய்யக்கூடிய தொழில நல்ல வளர்ச்சி அடையறதுக்கு உண்டான அமைப்பு தான். குரு 12ல மறைஞ்சிட்டாரே அப்படிங்கிற கவலையெல்லாம் வேண்டாம். என்ன அப்படின்னா, பிசினஸ நீங்க போகும்போது வந்து ஒரு விஷயத்துக்கு ஒரு ப்ராஜெக்ட் எடுத்துட்டு போறீங்க. இல்ல வேற ஏதாவது ஒரு கஸ்டமர்ட்ட நீங்க கொண்டு போறீங்க அப்படின்னாலும், பொறுமையா ஹேண்டில் பண்ணணும் அவ்வளோதான். குரு மறையும்போது கொஞ்சம் அந்த நிதான தன்மைய இழக்கிற மாரி கொண்டு வந்துரும். ஏன் அப்டின்னா, உங்களுடைய ராசியில வந்து கேது இருக்காருங்க. இந்த கேது இருக்கும்போது என்ன அப்டின்னா, நிதானத்தை இழக்கிற மாரி அமைப்புகள் நெறைய குடுத்துருவாரு. பொதுவாவே வந்து பாத்தீங்கன்னா, சந்திரன் மேல ராகு, கேதுக்கள் போறது வந்து அவ்வளவு நல்ல பலன் கிடையாது. இருந்தாலும் நீங்க இவ்ளோ தூரம் வந்து சமாளிச்சு வந்திருக்கீங்க. இன்னும் ஒரு 6 மாத காலகட்டம் தான். அதுக்கப்புறம் உங்களுடைய ராசியிலருந்து கேது போயிருவாரு. அதுக்கப்புறம் நல்லது. பொதுவா வந்து குரு வந்து உங்களுக்கு அதிசாரமா அக்டோபருக்கு மேல உங்களோட ராசிக்கு வரும்போது பல நன்மைகள். நீங்க எதிர்பார்க்காத ஒரு நன்மை. அதாவது விபரீத ராஜயோகம் சொல்லக்கூடிய அமைப்புகள் வந்து வருது உங்களுடைய ராசிக்கு. அதனால நெறைய நல்ல பலன்கள் இருக்கு. முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா, பொறுமையா ஹேண்டில் பண்ணணும். பிசினஸ பொறுத்தவரைக்கும் நல்ல அமைப்புகள் இருக்குங்க. மிகப்பெரிய லெவல்ல வந்து வளர்ச்சி திடீர்னு
ஒரு 1 மாதம், 2 மாதத்துல வந்து எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்க. அதுவரைக்கும் அப்படியே ரொம்ப ஸ்லோவா போயிட்டுருக்கும். திடீர்னு அந்த குரு பலம் வருது இல்லைங்களா? உங்களுக்கு அந்த அக்டோபர் மாதம், அந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இந்த காலகட்டங்கள்ல திடீர்னு ஒரு பெரிய ஆர்டர் கிடைக்கிறது, பெரிய லெவல்ல வருமானங்கள பார்க்கறது, நல்ல லாபங்கள ஈட்டுறது, உற்பத்தி சார்ந்த தொழில்களுக்கு மிக பெரிய லெவல்ல பிரம்மாண்ட வளர்ச்சி அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம ஏற்றுமதி, இறக்குமதி சார்ந்த தொழில்களும் திடீர்னு பூஸ்டப் ஆகும். அப்படியே டெட் ஸ்லோவா இருக்கும். திடீர்னு பூஸ்டப் ஆயிரும். அந்த மாரி அமைப்புகள்லாம் கண்டிப்பா இருக்கு. தொழில பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு வளர்ச்சியான்னா கட்டாயம் வளர்ச்சி. குரு 6ஆம் இடத்த பார்க்குறாரு. ஒரு 2 மாத காலகட்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்க ராசியிலே வராரு. அது போக சனி அஷ்டமத்துல இருந்தாலும் கூட, அவரு வந்து உங்களுக்கு 5ஆம் இடத்த பார்க்குறாரு. அதனால பெரிய லெவல்ல கெடுபலன்கள் உங்களுக்கு கிடையாது. அது போக உங்க ராசிக்கு நிவர்த்தி அதிபதியும் அவரு தான். அதுக்கப்புறம் 10ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. தொழிலுக்காக கடுமையா நீங்க உழைக்கிற மாரி வரும். தொழிலுக்காக எந்நேரமும் இரவு பகல் பாராம கடுமையா உழைக்கிற மாரி வரும். இப்ப நீங்க எப்பவுமே ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டுட்டு இருந்தாலும், இன்னும் கொஞ்சம் கூடுதலான ஒர்க் போடுற மாரி சேர்த்தி சிரத்தையா எடுத்து பண்ற மாரி தான் இருக்கும். ஆனா, அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அனுகூலமா தான் மாறும். எல்லாமே ஆதாயத்துல தான் முடியும். அலைச்சல்கள பார்க்காதீங்க. ஒரு ஒர்க் இருந்துச்சுன்னா, அத பெண்டிங் போடாதீங்க. இந்த மாரி விஷயங்கள்லாம் பார்த்துக்கிட்டே வாங்க. கட்டாயம் நல்ல லெவல்ல நீங்க டெவலப் ஆயிற முடியும். உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு, நீங்க வந்து அஷ்டமத்து சனி இருக்கு. குருபலம் வந்து குறைவாக இருக்கு. 10வதுக்கு கேது உங்களுடைய ராசியில இருக்கு. மனநிலைய பாதிக்கிறதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ண முடியுமோ, அத்தனையுமே பண்ணும் இந்த உத்தியோகத்துல இருக்கக்கூடியவங்களுக்கு. அது எந்த உத்தியோகமாக இருந்தாலும் சரி, நீங்க ஒரு டீச்சரா இருக்கலாம், இல்ல வேற ஏதாவது ஒரு பேங்க் ஸ்டாஃபா இருக்கலாம். என்ன மாரி ஏ டூ இசட் என்ன ஒர்க்கா இருந்தாலும் சரி, கூடுதல் பணிச்சுமை அதிகமாக இருக்கும். உங்களுக்கு வரக்கூடிய இன்கிரிமெண்ட்ட குடுக்கவே விடாது. எல்லாமே இந்த கேதுனால தான். நீங்க எல்லா பழியும் எடுத்து சனி மேல போடக்கூடாது. சனி வந்து நீங்க என்ன பண்றீங்களோ, அதுக்கு உண்டான பிரதிபலன அப்படியே குடுத்துருவாரு. ஸோ, அதனால எல்லா பழியுமே வந்து சனி மேல போடாம, கேதுக்கு உண்டான பரிகாரத்த செஞ்சுக்கங்க. அவருக்கு வந்து என்னன்னா, விநாயகர் வழிபாடு தான். உங்களுக்கு வந்து இந்த பலன் வந்து பார்த்தீங்கன்னா, எப்பவுமே கிடையாது. இன்னும் ஒரு 6 மாத காலகட்டங்கள் தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த கேது வந்து பெயர்ச்சியாயி போயிடுச்சுன்னா, உங்க ராசியிலிருந்து எந்த பாதிப்புமே உங்களுக்கு இல்ல. மெயினா மெடிடேஷன் பண்ணுங்க. பாசிட்டிவா அப்ரிமேஷன் சொல்லி பார்த்துக்கங்க. உங்களுடைய ஒர்க்ல கவனமா இருங்க. எந்த வேலையா இருந்தாலும் சரி, உத்தியோகத்துல இருக்கிறவங்க, நீங்க ஒரு சீஃப் அக்கவுண்டன்ட்டா இருக்கலாம். இல்ல ஒரு பேங்க்ல ஆஃபீசரா இருக்கலாம். இல்ல சாதாரண ஒரு ஐடி ஃபீல்டுல இதுல இருக்கலாம். எதுவா இருந்தாலும் சரிங்க. கவனம். உங்களுடைய கவனக்குறைவுனால ஏதாவது பெரிய மிஸ்டேக் ஏற்படலாம். இல்லன்னா உங்களுக்கு தெரியாம உங்களுடைய நாலேட்ஜ் இல்லாம ஏதாவது தவறாக போர்ட்ரேட் பண்ணப்படலாம். உங்களோட கையெழுத்த வேற யாராவது பண்ணலாம். இல்ல ஐடி ஃபீல்டுல ஒர்க் பண்றீங்கன்னா, கம்ப்யூட்டர்ல இத ஹேக் பண்ணலாம். இந்த மாரி ஏதாவது ஒரு பிரச்சனை கொண்டு வரலாம். உத்தியோகத்துல அது உங்களுக்கு ஒரு பெரிய பிரஷரா மாறுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. உத்தியோகத்துல இருக்கவங்க ரொம்ப கவனமா செயல்படுங்க. விநாயகர் வழிபாடு ஞாயிற்றுக்கிழமை யமகண்ட நேரத்துல பண்ணுங்க. அதுதான் உங்களுக்கு சக்சஸ பண்ணுங்க. அதே நீங்க வேலை தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா, கட்டாயம் வந்து கிடைச்சிரும். இந்த வருடம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த புரட்டாசி மாசம் ஆவணி மாசம், புரட்டாசி மாசம் சொல்லக்கூடிய அந்த மாசத்துல உங்களுக்கு கட்டாயம் வேலைங்கிறது கிடைக்கும். அதுவரைக்கும் நீங்க கிடைக்கிற வேலைக்கு போலாம். இல்லன்னா, இன்னும் நீங்க பெஸ்ட்டா உங்களுடைய நாலேட்ஜையும், திறமையும் வளர்த்துக்கலாம். படிச்சு முடிச்ச உடனேயே வேலை கிடைக்கும் அப்படிங்கிறது கிடையாது. ஆனா, உங்களுக்கு வேலை கிடைக்கும். முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வெளிநாடு போகக்கூடிய அமைப்புகளா இருக்கு. அது உத்தியோக ரீதியாவா இருந்தாலும் சரி, அல்லது வந்து நீங்க பார்க்கக்கூடிய தொழில் ரீதியாக இருந்தாலும் சரி, படிப்பு ரீதியாவா இருந்தாலும் சரி. குரு வந்து 12ஆம் இடத்துக்கு வராரு. அது கூட வந்து அஷ்டமஸ்தானத்தையும் பார்க்குறாரு, 4ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. அப்போ பயணங்கள் பண்ணணும். வெளியூரு, வெளிமாநிலம், வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய அமைப்புகள் இருக்கு. அது தொழில் ரீதியாகவும் இருக்கலாம், உத்தியோக ரீதியாவும் இருக்கலாம். சில பேருக்கு படிப்பு ரீதியாகவும் இருக்கலாம். அதனால அலைச்சல நீங்க பார்க்காதீங்க. அந்த அலைச்சல் எல்லாம் உங்களுக்கு ஆதாயமாவும், அனுகூலமாகவும் தான் மாறும். இந்த உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கும், தொழில்ல இருக்கவங்களுக்கும் சில சிறப்பான பரிகாரங்கள் நான் சொல்லியிருக்கேன். அத நீங்க பண்ணுங்க. கட்டாயம் நல்லபடியாயிரும். அதே மாரி படிக்கக்கூடியவங்களுக்கு, படிப்புல கட்டாயம் கவனம் தேவை. 4ஆம் இடத்த குரு பாக்குது. அது ஒரு நன்மை தான். ஆனாலும் உங்களுடைய ராசியில கேது இருக்கனால மறதிகள் வரும். அதனால ஹயக்ரீவர் வழிபாடு பண்ணுங்க. ஹயக்ரீவர் வழிபாடு, ஹயக்ரீவர் ஸ்லோகங்கள் சொல்லுங்க. சரஸ்வதி தேவி வழிபாடெல்லாம் பண்ணிக்கங்க. ஆனா உங்களுக்கு இந்த 10த் முடிச்சுட்டு +2ல என்ன குரூப் எடுக்கிறது? +2 முடிச்சுட்டு அடுத்தது ஹையர் ஸ்டடீஸ்க்கு என்ன போறது? அப்படின்னு கன்ஃப்யூஸ் வரும். ஸோ அதனால என்னன்னா ஒருத்தருக்கு 2 தடவ வந்து பார்த்தீங்கன்னா 2 பேத்த 3 பேத்த ஆலோசனை கேளுங்க.
நெறைய விஷயங்கள தெரிஞ்சுக்கங்க. அதுக்கப்புறம் ஒரு கிளியரா போங்க. உங்களுக்கு நீங்களே சொல்லி பார்த்துக்கங்க. அல்லது வந்து உங்க பேரண்ட்ஸ் கிட்டயோ பேரண்ட்ஸ்க்கு நாலேட்ஜ் இல்ல அப்டின்னா, உங்களுக்குன்னு ஒரு வெல்விஷர் இருப்பாங்கல்ல, அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கங்க. அடுத்தது என்ன கோர்ஸ் போலாம் அப்டின்னு. ஆனா நீங்க படிச்சு ஒரு நல்ல ரேங்க்ல தான் வெளில வருவீங்க. ஸ்கூல் படிப்புல ஒரு நல்ல ரேங்க்ல, காலேஜ் படிப்புலயும் வந்து ஒரு நல்ல ரேங்க்ல தான் வரக்கூடிய அமைப்புகள் இருக்கு. அதனால படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு இந்த முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா, குருபலம் வந்து பார்த்தீங்கன்னா மறையுது 4ஆம் இடத்துல இருக்கு பாக்குது. அது நல்ல அமைப்புக்கு தான். அதுல வந்துரும். ஆனா இந்த கேது இருக்கிற வரைக்கும் டைவர்ட் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கும். எப்படி அப்படின்னா, புக் எடுத்தா நம்ம செல்ஃபோன்ல தானே இந்த இந்த காலகட்டத்தில எல்லாம் வந்து படிக்கிறது, ஹோம் ஒர்க்கு எல்லாமே பிடிஎஃப்பா தான் அனுப்பி விடுறாங்க. அப்ப என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அத பார்ப்போம். அப்புறம் திடீர்னு WhatsApp போவோம். அப்ப அதுலேருந்து அந்த லிங்க்லேருந்து Insta போவோம். இந்த மாரி தான் நீங்க டைவர்ட் ஆயி போவீங்க. அப்போ மைண்ட் செட்டப் பண்ணிக்கணும். உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு நீங்க படிக்கிறதுக்கு உட்காரும்போதே, நம்ம இன்னைக்கு இத தான் பண்ணணும். இந்த டைம்க்குள்ள இத படிச்சு முடிச்சிடணும். இந்த டைம்க்குள்ள இத எழுதி முடிச்சிடணுங்கிற இத என்ன செய்யணும்? உத்வேகத்தோட உட்காரணும். உங்களுக்கு நீங்களே வந்து டார்கெட்ட ஃபிக்ஸ் பண்ணிட்டு உட்காரல அப்படின்னா, உங்களுடைய இலக்கை கட்டாயம் அடைய முடியாது. சிம்ம ராசியில இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ் உங்க குழந்தைங்க சிம்ம ராசி அப்படின்னா, அந்த பேரண்ட்ஸ் வந்து கட்டாயம் வழி நடத்தணும். ஏற்கனவே அவங்களுக்கு நேரங்காலம் சரியில்ல. இன்னும் நீங்க திட்டக்கூடாது. அன்பால சொல்லி என்ன செய்யணும்? வழி நடத்தணும். வேற ஏதாவது பார்க்குறாங்க அப்படின்னா, பொறுமையா ஹேண்டில் பண்ண பழகிக்கங்க. இந்த காலகட்டத்தில அதிகமா நீங்க திட்டுனீங்க அப்படின்னா, அவங்க வேற வேற படிச்சாலும் என்ன, படிக்கலைனாலும் இதே தான் சொல்றாங்க. அதுக்கு நம்மளோட இஷ்டத்துக்கே இருந்துருவான்னு சொல்லிருவாங்க. அதனால பொறுமையா ஒவ்வொரு விஷயத்தையும் புரியிற மாரி எடுத்து சொல்லுங்க. கட்டாயம் மாறிருவாங்க. சிம்ம ராசியில இருக்கக்கூடிய பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமா இருக்குங்க. என்ன அப்டின்னா, நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள்ல கவனமாக இருக்கணும். ஏன் அப்டின்னா, சனி 2ஆம் இடத்த பாக்குது. அற்புதமா இருக்குன்னு சொல்லிட்டு இப்படி சொல்றேனேன்னு நினைக்காதீங்க. பொறுமையா ஹேண்டில் பண்ணணும். முக்கியமா மக நட்சத்திரக்காரங்க, சிம்ம ராசியில இருக்கக்கூடிய மக நட்சத்திரக்காரங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா, அதாவது 2ஆம் இடத்த சனி பாக்குது. அப்போ பேசக்கூடிய வார்த்தைகள்ல கவனமா இருக்கணும். நம்ம பேசக்கூடிய விஷயங்கள் அடுத்தவங்களுடைய அது உங்க கணவராக இருந்தாலும் சரி, ரிலேஷனா இருந்தாலும் சரி, ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும் சரி, வேலைக்காரங்களா இருந்தாலும் சரி, எந்த கேட்டகரியா இருந்தாலும் சரி, அவங்க கிட்ட யோசிக்காம பேசாதீங்க இந்த வருடம். யோசிக்காம பேசுனீங்க அப்படின்னா, அது ஒரு பெரிய சண்டையா மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே மாரி குடும்ப நபர்கள் புரிந்து கொள்ளாம சண்டை போடுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. அதுக்கு அடுத்தது வந்து குடும்பத்துல வந்து ஏதாவது சங்கடங்கள் இருக்கும். அது உங்களுக்கு மன இறுக்கத்தையும், மன கஷ்டத்தையும் குடுக்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா, கிரக சூழ்நிலைகள் மனச அதிகமா பாதிக்கிற மாரி தான் இருக்கு. இது வந்து பொதுவா நான் என்ன சொல்றேன் அப்டின்னா, அட்ஜஸ்ட்மென்ட் அப்டிங்கக்கூடிய ஒரு விஷயத்த நீங்க கடந்து வந்து தான் ஆகணும். அத நீங்க வந்து வேற வழி கிடையாது. உங்களை திட்டுவாங்க. அது மனசு கஷ்டமா இருக்கும். வேற வழி கிடையாது. நீங்க உங்க ஃபேமிலிக்காக, உங்க கணவருக்காக, குழந்தைங்களுக்காக வாழ்ந்து தான் ஆகணும். அதனால க கெட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் கிராஸ் பண்ணி வந்து பழகிக்கங்க. பொதுவாவே நீங்க என்னைய வந்து என்ன நெனச்சாலும் சரி, சிம்ம ராசியில மக நட்சத்திரக்காரங்களுக்கு அதாவது அட்ஜஸ்ட்மென்ட் அப்படிங்கக்கூடிய இது வந்து ரொம்ப ரொம்ப குறைவு. அட்ஜஸ்ட் பண்ணி போமாட்டாங்க. தான் சொல்றது தான் நடக்கணும்னு நினைப்பாங்க. உங்களுடைய குவாலிட்டீஸ மாத்திக்கும் பட்சத்தில், கிரகங்களும் அதுக்கு தகுந்த மாரி வேலை செய்யும். 9 நவக்கிரகங்களும் வந்து அவங்கவங்களுக்கு ஒரே மாரி பார்த்தீங்கன்னா, ஒரே டைம்ல ஒரே குழந்தைகள் பொறந்தாலும், வேற வேற மாரி பலன்கள் இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, கிரகங்கள் நம்மளுடைய எண்ண ஓட்டத்துக்கு தகுந்த மாரி தான் என்ன செய்யும்? வேலை செய்யும். ஓகேங்களா? அதே மாதிரி நமக்கு எது இஷ்டமோ, நமக்கு எது பிடிக்குமோ, அதுல தான் அது கை வைக்கும். ஏன்னா ஒருத்தருக்கு ஹெல்த் இஷ்யூ ஒருத்தர் வந்து நெனைக்கிறாரு, நான் பரிபூரணமா நல்ல ஆரோக்கியமா இருந்தா போதும்னு நெனைக்கிறாரு. அத மட்டும் அந்த கிரகம் குடுக்காது. அதே மாரி வந்து எனக்கு சொத்து மட்டும் வேணும், ஆரோக்கியம் எப்படியே இருந்து போதும் அப்படின்னு ஒருத்தர் நெனைக்கிறாருன்னா, சொத்து பத்து அப்படிங்கிறத குடுக்காது, ஆரோக்கியத்த குடுத்துரும். இது மாரி அவங்கவங்களுடைய எண்ணங்களுக்கு தான் மாத்தி வேலை செய்யும். எங்க அடிச்சா எங்க வலிக்கும் அப்படின்னு நம்மளை விட கிரகங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ, அதனால ஒரே ஒரு விஷயம், இந்த காலகட்டத்தில ஈகோ பார்க்காதீங்க. க பெற்றோர்கள்ட்டயா இருந்தாலும் சரி, கணவர்கள்கிட்டயா இருந்தாலும் சரி, அனுசரிச்சு போக பழகிக்கங்க. அதுதான் ரொம்ப நல்லது. நீங்க வாழ்க்கையில கஷ்டப்படுறது எல்லாமே உங்களுடைய உறவுகளுக்காக அப்படிங்கிறத மனசுல ஏத்திக்கிட்டு நீங்க அத செயல்பட்டாலே போதுமானது. அதே மாரி வீடு கட்டக்கூடிய யோகம் இருக்கு. பொதுவா சிம்ம ராசிக்கு குரு வந்து 12ஆம் இடத்து சுப விரயம் இருக்கா? அப்ப வந்து குரு வந்து பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்த பாக்குது. அது போக வந்து சனியோடைய பார்வை 4ஆம் வீட்டுக்கு இல்ல. அதுதான் ரொம்ப நல்லது. அதனால வந்து என்னன்னா, 4ஆம் வீடு அப்படிங்கிறது வண்டி, வாகனம் இதெல்லாம் இருக்குது. அப்போ வண்டி, வாகனம் வாங்கக்கூடியது கார் வச்சிருந்தீங்கன்னா, லக்ஸுரி கார் வாங்கலாம். அதே மாரி வீடு வாங்குறது, அல்லது லேண்ட் வாங்கி போடுறது, ஏற்கனவே வாங்கி வச்ச லேண்டுல வீடு கட்டுறது, இந்த மாரி அமைப்புகள் உறுதியாக இருக்கு. அதே மாதிரி வந்து
அஷ்டம ஸ்தானத்துல சனி இருக்கனால பெண்களாக இருந்தால் மாங்கல்ய ஸ்தானம் அப்படின்னு அர்த்தம். 8ஆம் இடம்ங்கிறது பெண்களுக்கு மாங்கல்ய ஸ்தானம். சோ அதனால மாங்கல்ய ஸ்தானத்தை கணவருடைய தேக ஆரோக்கியத்துல கவனமாக இருங்க. ஹஸ்பண்டுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா உடனடியா மருத்துவரை ஆலோசிச்சுட்டு அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிருங்க. இல்ல அப்படின்னா ரொம்ப பெரிய செலவா முடியும். இல்லைன்னா ஒரு சர்ஜரி முடியும். இந்த மாதிரி அமைப்புகள் இருக்கு. அதனால ஒரு கூடுதல் கவனம் தேவைங்க. சிம்ம ராசியில இருக்கவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உயில் சொத்துக்கள் வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, உயில் சொத்துக்கள் அஷ்டமம் அப்படிங்கும்போது ஒரு உயில் சொத்து, அதே மாதிரி வாரிசு இல்லாத சொத்துக்கள்லாம் வரதுக்கு உண்டான அமைப்பு இருக்கு. அம் ஏதாவது உங்களுடைய ரிலேஷன்ஸ்லயே யாராவது வாரிசு இல்லாம இருப்பாங்க. அதுக்கு நீங்க தான் வாரிசா இருப்பீங்க. ஸோ அந்த சொத்து உங்களுக்கு வரதுக்கு உண்டான அமைப்பு இருக்கு. அதே மாரி பூர்வீகத்துல வில்லங்கமா இருக்கும் பார்த்தீங்களா? ஒரு சொத்து இருக்கும். அதுல வில்லங்கங்க இருக்கும். ஆனா அது பூர்வீக சொத்தா உங்களுக்கு இருக்கும். அந்த மாரி கேஸ் போயிட்டு இருக்கும் இல்லையா? அந்த மாரி விஷயங்களுக்கெல்லாம் உங்களுக்கு சக்சஸ் ஆறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. திடீர்னு எதிர்பாராத ஒரு வகையில வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு திடீர்னு அமௌண்ட் வரும். அதாவது கெட்டவன் கிட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் சொல்லுவாங்க. அது மாரி தான் உங்களுக்கு சனி அஷ்டமத்துல இருந்து 2ஆம் இடத்த பார்க்கறதுனால, என்ன ஆகும் அப்டின்னா, திடீர்னு ஒரு விபரீத ராஜயோகம், பெரிய லெவல்ல இன்கம் அப்படிங்கிறது வரும். பொதுவா சிம்ம ராசியில ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, நீங்க வந்து ஒரு கமிட்மெண்ட் அப்படின்னு குடுக்காதீங்க. இந்த கமிட்மெண்ட் அப்படிங்கிறது குடுத்தீங்க அப்படின்னா, என்ன ஆகும் அப்படின்னா, அந்த டைமுக்கு குடுக்க முடியாம போயிரும். நீங்க பிசினஸ்க்காகவோ, இல்ல வேற ஏதாவது ஒரு ரொட்டேஷனுக்காக அமௌண்ட்டுன்னு வாங்கியிருப்பீங்க. ஆனா, அந்த பணத்த குடுக்க முடியாம போயிருங்க. அதனால டேட்டுன்னு சொல்லாதீங்க. நீங்க உடனே சொல்லுவீங்க, "நம்ம ஒரு பிசினஸுக்கு கடன் கேட்டாலே இந்த டைம்ல நான் குடுக்குறேன்னு சொன்னா தான் எனக்கு அமௌண்ட்டே குடுக்குறாங்க." அப்படின்னா, இந்த மாரி குடுத்துறேன் 1 வாரத்துல குடுத்துறேன் 10 நாள் அந்த மாரி ஒரு ஒரு டேட்ட மட்டும் மென்ஷன் பண்ணாம அப்படி சொல்லுங்க. அப்பதான் வந்து நீங்க ரொட்டேஷனுக்கு உங்களுக்கு கரெக்ட்டா இருக்கும். இல்ல அப்படின்னா, சனி வந்து 2ஆம் இடத்த பார்க்கறனால நம்ம வாக்கு குடுக்கும்போது அந்த வாக்க காப்பாத்தக் கூடாது அப்படிங்கிறதுக்காக நெறைய விஷயத்த பண்ணுவாரு. ஸோ இதெல்லாம் தான் கெட்ட பேரு, அவப்பேறுகள சந்திக்கிற மாரி இருக்கும். தேவையில்லாத அவமானங்கள சந்திக்கிற மாரி இருக்கும். தொழில்ல வந்து ஒரு தடை, ஒரு தாமதம் உறுதியாக உண்டு. ஆனா அதுல டெவலப் ஆயிருவீங்க. சக்சஸ் பண்ணிருவீங்க. அதே மாரி வண்டி வாகனங்கள்ல போகும்போது ரொம்ப கூடுதலான கவனம் தேவை. உங்களுக்கு வந்து திடீர்னு புத்திர பாக்கியம் வர்றதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. ஏன்னா, சனியுடைய பார்வை 5ஆம் இடத்துக்கு இருக்கு. ரொம்ப நாளா குழந்தை இல்ல அப்டின்னா, இந்த டைம்ல கட்டாயம் நீங்க ட்ரை பண்ணுங்க. இந்த வருடம் புத்திர பாக்கியம் இருக்கு. அது போக உங்களுடைய ராசியிலேயே கேது இருக்கனால, இந்த செயற்கை முறை கருத்தரிப்பு குழந்தைங்கள இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, புத்திர பாக்கியம் ஈஸியா கிடைச்சிரும். குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க. முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த புரட்டாசி மாசம், பங்குனி மாசம் இந்த காலகட்டங்கள்ல, அது கூட வைகாசி மாசம் இந்த காலகட்டங்கள் எல்லாம் வந்து குலதெய்வ வழிபாடு பண்ணீங்கன்னா, உங்களுக்கு திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கும். எந்த கஷ்டங்களா இருந்தாலும் சரி, அத தாங்கிட்டு அடுத்த லெவலுக்கு போறதுக்கு சக்தி கிடைக்கும். நமக்கு எதுவா இருந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட்டு எனர்ஜி தான் வேணும். அதே மாரி உங்களுடைய ராசிக்கு அஷ்டமத்துல சனி இருக்கனால, ஹெல்த்த கட்டாயம் பார்த்துக்கணும். நல்லா இருப்பீங்க. திடீர்னு முட்டு வலி, எலும்பு வலி இது மாரிலாம் சொல்லுவீங்க. மூட்டுக்கு மூட்டு வலிக்கும் பார்த்தீங்களா? அந்த மாரி வலி வரதுக்கோ, அல்லது வந்து உங்களுடைய பிளட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஹெச்பி லெவல் ரொம்ப லோவாயிடும். எதிர்ப்பு சக்தி நோய் எதிர்ப்பு சக்தியே இருக்காது. அந்த மாரி குடுத்துரும். ஏன் அப்டின்னா, ஆல்ரெடி உங்களுடைய ராசியில கேது இருக்காருல்ல, 7ல ராகு இருக்குது. நீங்களே டென்ஷனா இருப்பீங்க, டிப்ரஷனா இருப்பீங்க. ஆப்போசிட்ல வரவங்களும் உங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், அது வேற யாராவது இருக்கலாம், ஹஸ்பண்டா இருக்கலாம், ஒய்ஃபா இருக்கலாம். அவங்களும் வந்து பத்தாததுக்கு டென்ஷன ஏற்படுத்தி விடுறதுனால, மூளை அதிகமா செயல்படுறதுனாலயே என்ன ஆகும் அப்டின்னா, உங்களுக்கு ரொம்ப டயர்ட் ஆயிரும். அந்த டயர்டுல சரியான உணவு பழக்கங்கள் எடுக்க முடியாம போயிடும். இதனாலேயே உடல்நிலை பாதிப்பா இருக்கும். ஸோ நீங்க என்னன்னா பிசினஸ் வேற, நம்மளுடைய ஆக்டிவ் வேற, ப ஒர்க் வேற இது மாரி தனித்தனியா பிரிச்சு வச்சுட்டு, நம்மளுடைய ஹெல்த் நமக்கு ரொம்ப முக்கியம். சுவர் இருந்தா தான் சித்திரம் வரைய முடியும். அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ட மனசுல ஆழமா பதிய வச்சுட்டு நீங்க நடந்துக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு மருத்துவ செலவே இல்ல. குரு 12ல வந்து மருத்துவ செலவையும் குடுப்பாரு. சுப விரயமா பண்ணிட்டீங்கன்னா மருத்துவ செலவு இல்ல. பொதுவாவே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த திருமணத்த பொறுத்தவரைக்கும், உங்களுக்கு திருமணம் இந்த வருடம் வந்து திருமணம் இருக்கான்னா, 7ல ராகு மட்டும் தான் இருக்குது. அதுக்கு குருவோடைய பார்வை கிடையாது. இந்த ஜூன் மாசம் வரைக்கும் தான் குரு பார்வை இருக்கு. அதுக்கப்புறம் வந்து அக்டோபர் அந்த 1 மாதம் இருக்கு. இதுக்கு இடையில வந்து பெருசா குருபலம் கிடையாது. சனியும் அஷ்டமத்துல இருக்கனால, உங்களுடைய ஜாதகத்துல 7ஆம் அதிபதியுடைய திசா, புத்திகள் இந்த மாரி இருக்குது அப்டின்னா, நீங்க தாராளமா மேரேஜ் பண்ணிக்கலாம்.
அப்படி இல்ல அப்படின்னா, நீங்க இந்த அக்டோபர் மாத காலகட்டம் இருக்குல்ல, ஆவணி மாதம், அந்த புரட்டாசி மாசம்னு சொல்லக்கூடிய அந்த இந்த டிசம்பர் வரைக்கும், ஐப்பசி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த குரு பலம்ங்கிறது 1 1/2 மாசத்துக்கு இருக்கு. அதுக்கப்புறம் கிடையாது. அந்த டைம்ல நீங்க மேரேஜ் எடுத்துக்கலாம். குருபலம் இருக்கும்போது பண்ணா நல்ல சுபிக்ஷமான வாழ்க்கை அமையும். அதுக்காகத்தான் திருமணம் அப்படிங்கும்போது குருபலம் இருக்கா அப்படிங்கிறத பார்க்குறோம். கலைத்துறை சார்ந்தவங்களுக்கு இந்த சிம்ம ராசியில இருக்கக்கூடியவங்கள்ல கலைத்துறை சார்ந்தவங்களுக்கு நல்ல பப்ளிசிட்டி கிடைக்கும். அது நெகட்டிவோ, பாசிட்டிவோ ரொம்ப நல்ல அமைப்புகள் இருக்கு. மிகப்பெரிய லெவல்ல யோகம் இருக்கு. கரெக்ட்டா நீங்க யூஸ் பண்ணிக்கங்க. நல்ல அமைப்புகள் இருக்கு. கரெக்ட்டா நீங்க யூஸ் பண்ணிட்டீங்கன்னா, மிகப்பெரிய லெவல்ல வந்துரலாம். நெகட்டிவா போர்ட்ரேட் ஆனாலும் சரி, பாசிட்டிவா போர்ட்ரேட் ஆனாலும் சரி. நீங்க வந்து நீங்க போய் மக்கள் கிட்ட ரீச் ஆகணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மட்டும் நீங்க உங்களுடைய இதுல மைண்ட்ல இருந்துச்சு அப்படின்னா, ஈஸியா ரீச் ஆயிருவீங்க. ஏன்னா, உங்களுடைய சூழ்நிலைகள் வந்து இப்ப கேது தான் உங்களுடைய ராசியில இருக்காரு. கேது தான் கலைக்கே அதிபதியா இருக்காரு. அதனால உங்களுக்கு நல்ல அமைப்புகள் இருக்கு. காசு, பணம் சம்பாரிக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. வரக்கூடிய வாய்ப்புகள யூஸ் பண்ணிக்கங்க. வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்கு. இத கரெக்ட்டா யூஸ் பண்ணிட்டீங்க அப்டின்னா, மிகப்பெரிய லெவல்ல பணம் சம்பாரிச்சிரலாம். வாய்ப்புகள் வரும். திடீர்னு விருதுகள் இதெல்லாம் கிடைக்கும். சிம்ம ராசியில இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள பொறுத்தவரைக்கும், அரசாங்க துறையில இருக்கவங்களுக்குலாம் எப்படி இருக்கு அப்டின்னா, அஷ்டமத்து சனி, உங்க ராசியில கேது, குரு 12ல. இது எல்லாமே எத சொல்ல வருது அப்டின்னா, உயர் அதிகாரிகளுடைய அழுத்தங்களுக்கு ஆளாகுற மாரி வரும். அதே நேரத்துல கையெழுத்து போடுறீங்க அப்டின்னா, படிச்சு பார்க்காம எந்த ஒரு விஷயத்துலயும் கையெழுத்து போடாதீங்க. ஏன் கையெழுத்து போடுறோம்? இதோடைய பின்விளைவு என்ன வரும்? அப்படிங்கிறது உங்க மனசுக்கே தெரியும் இல்லையா? இதனால நமக்கு ஃபியூச்சர்ல பிரச்சனைகள் வரும். இந்த மாரி விஷயங்கள கவனமா இருக்கணும். உயர் அதிகாரிகள் சொல்றாங்கன்ட்டு நீங்க போய் லஞ்சம் வாங்குனீங்கன்னா, கட்டாயம் மாட்டிக்குவாங்க. அதுக்கப்புறம் யாரு இந்த விஷயத்த சொன்னாங்களோ, அவங்க நான் இல்லப்பான்னு போயிருவாங்க. நீங்க மாட்டிக்குவீங்க. லஞ்ச லாவண்யங்கள்ல ஈடுபடாதீங்க தயவு செய்து. ஆனா, திடீர்னு ஒரு விபரீத ராஜயோகம் இருக்கு. அஷ்டமத்து சனி எல்லா விஷயங்களும் செய்யாது. இந்த ராகு கேது பெயர்ச்சி டிசம்பருக்கு அப்புறம் குரு வந்து உங்களுடைய இதுக்கு வரும்போது 4ஆம் இடத்த பார்ப்பாரு. 12ஆம் இடத்துலருந்து 4ஆம் இடத்த பார்ப்பாரு. திடீர்னு ஒரு ப்ரமோஷன், ஒரு உயர் பதவி கிடைக்கும். ஆனா, ஒரு அழுத்தங்களும் வரும். அதனால 2யும் ஹேண்டில் பண்ணிக்கங்க. ஓ நீங்க வந்து வாய் வழியா அதாவது உயர் அதிகாரிகள் ஏதாவது வாய் வழியா சொல்றாங்க அப்டின்னா, ரிட்டர்ன் ஆர்டர் இல்லாம எதையும் நீங்க செய்யக்கூடாது. இல்ல அப்டின்னா, அது உங்களுக்கு பின்னாடி பிரச்சனை வரும். எவிடன்ஸ் தான் எப்பவுமே நாளைக்கு கோர்ட் கேஸ்ன்னு போம்போது பேசுமே தவிர, அவங்க வாய் வழியா சொன்னாங்க அப்டின்னா, அதுக்கு எதுவுமே இருக்காது. அதனால ரொம்ப கவனத்தோட செயல்படுங்க. முடியல அப்டின்னா, உயர் அதிகாரிகள் சொல்றாங்க, வேற வழியே இல்ல அப்டின்னு ரொம்ப பிரஷரா இருந்துச்சுன்னா, நெஞ்ச பிடிச்சுட்டு போய் படுத்துருங்க. இதுதான் உங்க வேலைய காப்பாத்திக்கிறதுக்கு ஒரே வழி. இத தாண்டி வேற வழி கிடையாது. உங்க வேலைய காப்பாத்திக்கணும்னா, இந்த மாரி சில விஷயங்கள் நான் அப்படி ஒரு ஜெனரலா சொல்றேன். பட் ஆனா உங்களுக்கு அந்த சிச்சுவேஷன எப்படி ஹேண்டில் பண்றது, சாதுரியமா ஹேண்டில் பண்றதுன்னு தெரியும். அதுக்கு தகுந்த மாரி தயவு செய்து பண்ணிக்கங்க. அ இது அரசியல்வாதிகளுக்கு, சிம்ம ராசியில இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு வந்து பெரிய லெவல்ல வந்து வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது கிடையாதுங்க. உங்களுக்கு அ தெரிஞ்ச ஜோசியரோ அல்லது ஆன்மீக குருவோ இருந்தா, அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கங்க. பொதுவா அஷ்டமத்து சனி வந்து கெட்ட பேர, நீங்க பேசக்கூடிய விஷயங்கள், இது எல்லாத்தையும் தப்பா தான் வெளியில கொண்டு வரும். உங்களுக்குன்னு வந்து மீடியா சப்போர்ட் பெருசா இருக்காது. அப்படி இருந்தாலும் அதிருப்தியா இருக்கும். அதே மாரி கட்சி சப்போர்ட் பெருசா இருக்காது. இந்த எலக்ஷன்ஸ் இந்த மாரி இதெல்லாம் நீங்க வந்து நின்னு ஜெயிக்க முடியுமான்னு கேட்டா, அதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. உங்களுக்கு என்ன திசாபுத்தி ஓடுதுங்கிறதெல்லாம் மென்ஷன் பண்ணுங்க. நான் பரிகாரம் வேணா சொல்றேன் உங்களுக்கு. ஆனா ஒரே ஒரு விஷயம். அரசியல்வாதிகள் அரசியல்ல இந்த வாட்டி ஜெயிக்க முடியுமான்னு கேட்டா, உங்களுக்கு வந்து ராசியில கேது இருக்கு. அதே மாரி அஷ்டமத்துல சனி இருக்கு. குருபலமும் இல்ல. ஸோ அதனால பெரிய லெவல்ல நீங்க வின் பண்ணி வர முடியாது. அப்படியே வின் பண்ணாலும், உங்களுடைய கட்சி மேல் இடத்துல இருந்தா தானே உங்களுக்கு பவரு. ஆப்போசிட் கட்சி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஜெயிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு எப்படி பவரு? அதனால நீங்க எலக்ஷன்ல ஜெயிச்சாலும், இந்த பரிகாரங்கள் இதெல்லாம் செஞ்சு ஜெயிச்சாலும் பெரிய லெவல்ல உங்களுக்கு வந்து ஆளுமை அப்படிங்கிறது இந்த வருடம் கொஞ்சம் குறைவா தான் இருக்கு. அரசியல்வாதிகளுக்கு அவ்வளோ பெரிய சோபிதமாக இல்ல. இதெல்லாம் தாண்டி நீங்க ஜெயிக்கணும், நல்ல பவர் வரணும் அப்படின்னா, அதுக்குண்டான யாகங்கள், பூஜைகள், வேள்விகள்லாம் பண்ணிக்கங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப நல்லது. பொதுவாவே சிம்ம ராசிக்கு வந்து காசு, பணம் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து பொருளாதாரம் அப்படிங்கிறது நல்லா இருக்கு. உடல்நிலையில கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குங்க. தாய் தந்தையருடைய தேக ஆரோக்கியத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும். குரு 12ஆம் இடத்துல இருந்து 4ஆம் இடத்த பார்க்கறதுனால, தாய் வழி சொத்துக்கள் வரும்.
சேம் டைம் தாயாருக்கு மருத்துவ கண்டம், மருத்துவ செலவெல்லாம் இருக்கு. நீங்க ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். எதுக்காக இத சொல்றேன் அப்டின்னா, சந்திரன் மேல கேது, குரு 4ஆம் இடத்த பாக்குது. அதே மாரி அஷ்டமத்துல வந்து சனி 10ஆம் இடத்த பாக்குது. அஷ்டமத்துல சனி 10ஆம் இடத்த, கர்மஸ்தானத்த பாக்குது. ஒரு கர்மம் செய்யக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குது. அதனால பொருளாதார நிலை நல்லா இருக்கு. ஆனா, அதே நேரத்துல உறவுகளுடைய நிலையும், அதே மாரி ஹெல்த் நிலையும் வந்து ரொம்ப ரொம்ப சுமாரா தான் இருக்கு. ஸோ இந்த விஷயங்கள ரொம்ப பக்குவமா ஹேண்டில் பண்ணிட்டீங்கனாலே, இந்த வருடம் வந்து உங்களுக்கு ஒரு அற்புதமான வருடமா மாறிரும். இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்டின்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. கட்டாயம் நான் ஆன்சர் பண்றேன். நம்மளுடைய சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக! ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம. நமஸ்காரம். நான் கரூர்ல இருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம 2026ஆம் ஆண்டு தமிழ் புத்தாண்டு பலன்கள் மிதுன ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோங்க. இது எப்போ பிறக்குது அப்படின்னா 14/4/2026 செவ்வாய்க்கிழமை காலை 9:30க்கு சதய நட்சத்திரத்துல இந்த வருடம் வந்து பிறக்குது. இந்த வருடம் சதய நட்சத்திரத்துல பிறக்கிறதுனால, சதய நட்சத்திரத்துடைய அனுஜென்ம நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம். மிதுன ராசியில இருக்கக்கூடிய திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் கட்டாயம் பரிகாரம் பண்ணிக்கணும். என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படின்னா, அன்னைக்கு 14ஆம் தேதி, அதாவது தமிழ் வருடம் பிறக்குது இல்லையா? அன்னைக்கு காலையில 9:30 மணிக்கு நீங்க என்ன செய்யணும், கோவிலுக்கு அருகில் இருக்கக்கூடிய கோவில்களுக்கு போயிட்டு, அங்க இருக்கக்கூடிய ஏழை எளியவர்களுக்கு ஆடை அல்லது விசிறி தானங்கள் கொடுங்க. முக்கியமா ஜீவராசிகள் இருக்கும் இல்லையா? அதுக்கெல்லாம் வந்து ஆடு, மாடு, கோழி அவங்களுக்கெல்லாம் ஜலம் குடிக்கிறதுக்கு நீர் குடுக்கறது ரொம்ப ரொம்ப உத்தமம். அதே மாரி வந்து தானமா குடுக்கறது வந்து ஆடை, விசிறி, செருப்பு இதெல்லாம் தானமா குடுக்கலாம். இது குடுக்கறதுனால என்ன அப்டின்னா, இந்த ஒரு வருடம் முழுவதுமே உங்களுக்கு பண தட்டுப்பாடுங்கிறது எப்பவுமே வராது. பண ரீதியா உங்களுக்கு நல்ல வருமானங்கள் தான் வரும். அதே மாரி விபத்து கண்டங்கள் எதுவுமே ஆகாம இருக்கும். பொதுவாக இந்த மாரி உங்கனால முடிஞ்ச அளவுக்கு அட்லீஸ்ட் விசிறியாவது நீங்க அன்னைக்கு அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு போயிட்டு, அங்க சிவன வேண்டிக்கிட்டு, சிவபெருமான வேண்டிட்டு, உங்கனால விசிறியாவது தானமா குடுங்க. அது ரொம்ப நல்ல அற்புதமான பலன்களையும், சிறப்பான வாழ்க்கையும் ஏற்படுத்தி குடுக்குங்க. உங்களுடைய ராசிக்கு பொதுவாவே வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப குரு வந்து உங்களுடைய ராசியில தான் இருக்காரு. இந்த குரு வந்து ஜூன் 1ஆம் தேதி உங்க ராசியிலருந்து 2ஆம் இடத்துக்கு பெயர்ச்சியாகுறாரு. இந்த வருடம் வந்து சனி பெயர்ச்சி கிடையாது. ஆனா ராகு, கேது பெயர்ச்சி இருக்கு. குருவே 2 பெயர்ச்சி இருக்கு. ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, ஜூன் மாசம் வந்து உங்களோட ராசியில இருந்து 2ஆம் இடத்துக்கு வருவாரு. அதே மாரி 10வது மாசம் அக்டோபர் மாசம் வந்து ஐப்பசி மாசம் வந்து 2ஆம் இடத்துலருந்து 3ஆம் இடத்துக்கு கடகத்திலருந்து சிம்ம ராசிக்கு பெயர்ச்சியாகுறாரு. அதுக்கப்புறம் வந்து டிசம்பருக்கு மேல என்ன டிசம்பருக்கு மேலங்கிற ஜனவரியில வந்து என்ன ஆகுது அப்டின்னா, குரு வந்து அதிசாரமா மறுபடியும் 2ஆம் இடத்துக்கே வந்துர்றாரு. வக்ரகதியா வந்துர்றாரு. இதுக்கப்புறம் ராகு, கேது பெயர்ச்சி இருக்குது. இதுதான் வந்து உங்களுக்கு அமைப்புகள். பொதுவாவே வந்து இந்த வருடம் எப்படி இருக்கு அப்டின்னா, ஒரு வருடம் முழுவதுமே சூப்பரான பலன்கள் அப்படிங்கிற காட்டிலும் சுமாரான பலன்கள் தான். சுமாரான பலன்கள்னா, ஏற்ற இறக்கங்கள் அதிகமாக இருக்கும். இந்த வருடம் முழுவதுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே சீரா இருக்காது. ஆனா கூடுதலான உழைப்ப நீங்க கட்டாயம் போட்டுக்கங்க. 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி, அதே மாரி அஷ்டமத்துல ராகு வருது. இதனால தான் நான் சொல்றேன். ஏன்னா கூடுதலான கவனங்கள் இருக்கணும். 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு, அதாவது குரு பெயர்ச்சியாகி 2ஆம் இடத்துக்கு வராரு இல்லையா? அவரு வந்து அஷ்டம ஸ்தானத்த பாப்பாரு. ராகுவும் அஷ்டமத்துல இருக்குது. அதே மாரி 2ஆம் இடத்துல கேதுவும், அதுக்கப்புறம் குருவும் சேர்ந்த அமைப்பு. இந்த பலன்கள்லாம் என்னன்னா, கொஞ்சம் மன நெருக்கடிகள குடுக்கும். நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள தாமதப்படுத்தும். அல்லது எதிர்பார்த்த ரிசல்ட் வராமயும் போகலாம். அதனால கூடுதலான கவனமோட செய்யணும். எந்த ஒரு விஷயமா ஒரு பிசினஸா இருந்தாலும் சரி, நீங்க பார்க்கக்கூடிய உத்தியோகமா இருந்தாலும் சரி, கொஞ்சம் கூடுதலான கவனம் செலுத்திட்டீங்கன்னா, பிரச்சனைகள் வராம உங்களுக்கு தவிர்த்தரலாம். அதாவது பொதுவாவே வந்து பார்த்தீங்கன்னா, "வருமுன் காப்போம்" அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அது மாரி நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள கவனத்தோட செலுத்தணும். இந்த வந்து பார்த்தீங்கன்னா, மன ரீதியா போராட்டங்கள், வீட்ல கஷ்ட காலங்கள் இது எல்லாமே எல்லா ராசிக்குமே இருக்க தான் செய்யும். ஆனா, அதெல்லாம் கொண்டு வந்துட்டு வேலையிலயோ, நீங்க பார்க்கக்கூடிய பிசினஸ்லயோ நீங்க காமிச்சீங்க அப்படின்னா, இழப்புகள் இன்னும் கூடுதலா ஆயிடும். அதனால கவனமா செயல்பட்டா, நமக்கு ஏற்படக்கூடிய இழப்புகள்ல இருந்து நம்ம தப்பிச்சுக்கலாம். சரிங்களா? அதாவது நமக்கு வரக்கூடிய பிராப்தம் வரலைனாலும் பரவால்ல. இருக்கக்கூடிய விஷயங்கள இழந்துறக்கூடாதுங்கிறதுக்காக இத சொல்றேன். சரிங்களா? 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி, தொழில்ல வந்து மந்தகதிய குடுப்பாரான்னா கிடையவே கிடையாது. தொழில நல்லா அபிவிருத்தி தான் பண்ணுவாரு. அவரு தான் உங்களுக்கு 9ஆம் அதிபதி. பாக்கியாதிபதியே உங்களுக்கு தொழில் ஸ்தானத்துல இருக்கனால, தொழில் ரீதியா நெறையா மாற்றங்கள் நடக்க போதுங்க. அது நெறைய பேத்துக்கு இடமாற்றம், வேலை மாற்றம், நீங்க பார்க்கக்கூடிய உத்தியோக மாற்றம், அதே மாரி தொழில் மாற்றங்கள் இருக்கும். அதாவது ஒரு தொழில் ஸ்தானத்துல இருந்து சனி வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 7ஆம் இடத்த பார்க்குறாரு. பிசினஸ் ரீதியா பார்ட்னர்ஷிப் ஏதாவது இருந்துச்சு அப்டின்னா, அந்த பார்ட்னருக்கு இடையே சிறு சிறு வாக்குவாதங்கள். ஏன்னா,
அஷ்டமத்துல ராகு வராரு. அப்போ இந்த பார்ட்னர் ஸ்தானத்த எப்படியெல்லாம் கெடுக்கலான்னு பார்ப்பாரு. ஆனா கவலைப்பட வேண்டாம். குருவோடைய அனுக்கிரகம் இருக்கு உங்களுக்கு. 7 கூடையவர் அவருதான். 2ஆம் இடத்துல வந்து இருக்கனால, நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, கொஞ்சம் அனுசரணையா இருக்கணும். அதே மாரி நீங்க வந்து ஒரு வேலையில இருப்பீங்க. ஆனா, ஒரு சின்னதா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் அப் பண்ணலாம் அப்படின்னு நெனச்சுட்டு, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயே நீங்க பணத்த குடுத்து ஒரு பார்ட்னர்ஷிப் மாரி போட்டுருக்கலாம். அவங்க உங்கள ஏமாத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால கூடுதலா நீங்க ஃப்ரீயான டைம் கிடைக்கும் போதெல்லாம் பிசினஸ் எப்படி போகுது? அதே மாரி அதுல என்ன இன்கம் வருது? என்ன ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இது எல்லாமே நீங்க என்ன செய்யணும்? கவனிக்கணும். கவனிக்கல அப்படின்னா, அலட்சியமா இருந்துட்டீங்க. நண்பன் தானே, ஃப்ரெண்டு தானே, அவங்க எப்படி நம்மள ஏமாத்துவாங்கன்னு நெனச்சுட்டீங்கன்னா, கட்டாயம் ஏமாத்திருவாங்க. ஸோ, இந்த காலத்துல வந்து காசு பணம்ங்கிறது வேற, ஃப்ரெண்ட்ஷிப்ங்கிறது வேற, ரிலேஷன்ஷிப்ங்கிறது வேற. இதுக்கு எல்லாத்துக்கும் வந்து தனித்தனியா என்ன செய்யணும்? நீங்க டிக்ஷனரி போட்டு நல்லா புரிஞ்சுக்கணும். பொதுவாவே மிதுன ராசிக்காரங்க எல்லா விஷயத்திலயும் வந்து பாத்தீங்கன்னா, அ ஒரு லிபரலா இருப்பாங்க. நீங்க வந்து பாத்தீங்கன்னா, நல்லா வேல பாப்பீங்க, நல்ல புத்திசாலி. நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா, புத்திசாலியா மட்டும் இருந்தா பத்தாது. எல்லா விஷயத்துலயும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டாவும் இருக்கணும். லிபரலா இருக்கனால, நெறைய விஷயங்கள இழக்கிற மாரி வந்துரும். அதனால கூடுதலான கவனம் தேவைங்க. உத்தியோகத்த பொறுத்தவரைக்கும் நல்ல அமைப்புகள் இருக்கு. தொழில பொறுத்தவரைக்கும் நல்ல அமைப்புகள் இருக்கு. ஆனா, கூடுதலான கவனம் எல்லாத்துலயுமே. சரிங்களா? நீங்க பார்க்கக்கூடிய உத்தியோகம் 6 கூடையவர் உங்களுக்கு சனி கூட சேரும்போது, கொஞ்சம் ஒர்க் பிரஷர் ஜாஸ்தியாக இருக்கும். ஆனா, அதுக்கப்புறம் ஒவ்வொரு 45 நாளைக்கு ஒரு தடவை 6ஆம் அதிபதி, உத்தியோக ஸ்தானாதிபதி உங்களுக்கு மாறிட்டு தான் இருப்பாரு. அதனால பெரிய லெவல்ல உத்தியோகத்துல பிரச்சனைகள் எப்பவுமே உங்களுக்கு கிடையாது. உத்தியோக ஸ்தானத்த குரு பார்க்குறாரு. அதனால உங்களுக்கு உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு நெறைய நன்மைகள் தான். பிசினஸ் பண்றவங்க தான் கூடுதலான கவனம் தேவை. ஆனா, உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு புரமோஷன் கிடைக்கிறது, சேலரி இன்கிரிமெண்ட் கிடைக்கிறது, இந்த மாரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும். அதே மாரி நீங்க ட்ரான்ஸ்ஃபருக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்டின்னா, இந்த ஜூன்க்கு அப்புறம் ட்ரான்ஸ்ஃபருக்கு ட்ரை பண்ணுங்க. கட்டாயம் உங்களுக்கு கிடைச்சிரும். நீங்க எந்த விஷயமெல்லாம் எதிர்பார்த்தீங்களோ அத்தனையுமே உங்களுக்கு நடக்கும். பிரைவேட் கம்பெனியா இருந்தா கூட, இந்த கம்பெனில போய் நம்ம வேல பார்த்தா நல்லாருக்கும் அப்டின்னு நீங்க ஒரு ட்ரீம் எல்லாம் பண்ணியிருப்பீங்க. அந்த இதுலயே வந்து உங்களுக்கு வேல கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. பொதுவாவே அலைச்சல்கள் இருக்கு. சனி 10ஆம் இடத்துல இருந்து 12ஆம் இடத்த பார்க்கறதுனால, ஒரு பிசினஸ வந்து என்னன்னா பிரான்சைசிஸ் போடுறது, இந்த மாரி டெவலப் பண்றதுக்கு உண்டான அமைப்புகளும் இருக்கு. ஆனா அலையணும் நெறையா. வெளிநாடோ, வெளிமாநிலங்களோ நீங்க என்ன செய்யணும்? உத்தியோகத்துக்காகவோ, தொழிலுக்காகவோ அலையிற மாரி அதிகமாக இருக்கும். ஆனா அந்த அலைச்சல்கள் எல்லாம் அனுகூலமாகவும், ஆதாயமாகவும் தான் மாறுமே தவிர, வேற எந்த ஒரு விஷயம் விரயங்கள் ஆகாது. அதனால கவலைப்பட வேண்டாம். கூடுதலா வந்து என்னன்னா, நீங்க எவ்வளோ வேல பார்த்தாலும் சரி, அதே அளவுக்கு ஓய்வு எடுக்கணும். சனியோடைய பார்வை 12ஆம் இடத்துக்கு இருக்கனால, அதிகமா தூக்கம் வராம, ஒர்க் பிரஷர் ஆயி, கொஞ்சம் அதிகமா ஹெல்த்ல கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க. ஆனா, அது எல்லாமே தவிர்க்கிறதுக்கு ஒரு நல்ல ஃபுட் ஹேபிட்டா நல்லா வளர்த்துக்கங்க. உங்களுடைய சிச்சுவேஷன் அந்த மாரி அமையும். ஃபுட்ட வந்து சரியா சாப்பிட முடியாம, அல்லது வந்து ஜங்க் ஃபுட் சாப்பிடக்கூடிய ஒரு சூழ்நிலை. வீட்டு சாப்பாடு கிடைக்காம வெளியில சாப்பிடக்கூடிய ஒரு சூழ்நிலை. சரியா தூக்கம் இல்லாம, ஒர்க்குன்னு ஒர்க் பிரஷர்ல போறது. இதனால என்னன்னா, சின்ன சின்ன ஹெல்த் இஷ்யூ வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால கவனமாக இருங்க. வருமுன் காப்போம். அதனால நல்ல ஃபுட் சாப்பிடுங்க. நல்ல ரெஸ்ட் எடுத்துக்கங்க. எவ்வளோ ஒர்க்கா இருந்தாலும் சரிங்க, ரெஸ்ட்டுக்குன்னு ஒரு டைம ஒதுக்கிக்கங்க. நீங்க இந்த வயசுல ஓடுறீங்க. ஆனா உடலும், ம மனமும் வந்து ஒத்துழைக்கணும் அப்டின்னா, கட்டாயம் உங்களுக்குன்னு ஒரு ஓய்வு அப்படிங்கிறது தேவைதான். அதே மாரி உங்களுக்கு ராகு, கேது வந்து பெயர்ச்சி ஆகுதுல்ல, டிசம்பருக்கு மேல வந்து 2ஆம் இடத்துல கேது வருது. 8ஆம் இடத்துல ராகு வருது. அப்போ சர்ஜரி இது ரீதியா பிரச்சனைகள் இருக்கு. அதனால கவனமாக இருங்க. குருவோடைய பார்வையும் இருக்கு. ஒரு பெண்களாக இருந்தீங்க அப்படின்னா, நீங்க ரொம்ப ரொம்ப அமைப்புகள் நல்லா இருக்கு. உங்களுக்கு வந்து பிசினஸும் பண்ணலாம். அதே நேரத்துல நீங்க ஒரு ஒர்க்குக்கு போறதுனாலும் போலாம். ஆல்ரெடி ஒர்க்ல இருக்கிறவங்களும் கூடுதலா கவனம் தேவை. பொதுவாவே இந்த ராகு, கேது அஷ்டமத்துல வரும்போது கூடுதல் கவனமாக இருக்கணுங்க. எல்லா விஷயத்திலயும் கவனமா இருக்கணும். நீங்க தெரியாதவங்க கிட்ட பேசுறது, அல்லது தெரிஞ்சவங்க தானேன்னு சொல்லி ஒருத்தவங்ககிட்ட நம்பி உங்களுடைய வீட்ல வீட்ல நடக்கக்கூடிய விஷயங்கள நீங்க ஷேர் பண்ணீங்க அப்படின்னா, அது வந்து உங்களுக்கு பெரிய அவமானத்தையோ, அல்லது அது பிளாக்மெயில் பண்றதோ, அதனால தேவையில்லாத மன சங்கடங்களோ வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. பொதுவாவே நம்மளுடைய சூழ்நிலைய மத்தவங்களுக்கு தெரியப்படுத்துறதுல தவறுகள் இருக்கு. மேக்ஸிமம் சொல்லாதீங்க. அது எவ்வளோ டியர் ஃப்ரெண்டா இருந்தாலும் சரி. இந்த மிதுன ராசி வந்து காற்று ராசியா இருக்கனால, பெரிய ரகசியங்கள நீங்க வச்சுக்க மாட்டீங்க. ஓப்பன் அப்பாவே இருப்பீங்க. ஆனா, எல்லா சூழ்நிலையும் ஓப்பனா இருக்கிறது நல்லது கிடையாது. நீங்க நெனைக்கிற மாரியும், அல்லது உங்கள மாரியும் உங்களுக்கு ஆப்போசிட்ல இருக்கிறவங்க இருப்பாங்களான்னு பார்த்தா இருக்க மாட்டாங்க. ஸோ, அதனால அவங்களுடைய மனசுக்குள்ள, அவங்களுடைய எண்ணங்களுக்குள்ள நீங்க புகுந்து பார்க்க முடியாதனால,
பெண்கள் ரொம்ப கவனமா இருக்கணும். நீங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயம், அதுவே உங்களுக்கு அகைன்ஸ்ட்டா போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கனால ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே மாரி வ ஆடை ஆபரண சேர்க்கைகள்லாம் இருக்குது. நீங்க எந்த ஒரு விஷயத்த செய்யறதுனாலும் குடும்பத்தில டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு செய்யுங்க. கல்யாணம் ஆகாதவங்களா இருந்தா பேரண்ட்ஸ் கிட்ட, அல்லது கல்யாணம் ஆனவங்களா இருந்தா ஹஸ்பண்ட் கிட்ட வந்து என்ன செய்யணும், டிஸ்கஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் அவங்களுடைய ஒப்பீனியன் வாங்கிட்டு ஒரு விஷயத்த செய்யுங்க. பொதுவாவே இந்த நேரம், காலம் நல்லாளும்போது நம்ம குடும்ப உறுப்பினர்களுடைய ஆதரவுகளோட தான் எந்த ஒரு விஷயமுமே ஆரம்பிக்கணும். இல்ல அப்டின்னா, அதனால நெறைய ஸ்ட்ரகிள்ஸ அனுபவிக்கிற மாரி வந்துரும். பொதுவா படிக்கக்கூடிய நபர்களுக்கு. அதாவது குருவோடைய பலம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறது நல்லது தான். சனியோடைய பார்வை 4ஆம் இடத்துக்கு, படிப்பு ஸ்தானத்துக்கு இருக்குதுங்க. அப்ப 4ஆம் இடத்துக்கு, படிப்பு ஸ்தானத்துக்கு வந்து சனி பார்வை இருக்கும்போது என்ன ஆகும் அப்டின்னா, மந்த நிலை ஏற்படும். படிப்புல வந்து அதிகமான கவனம் செலுத்த முடியாம, ஒரு புக் எடுத்தா வேற சோசியல் மீடியா போறது. அதனால நீங்க நல்ல மார்க் எடுக்க முடியாத சூழ்நிலைகள் வரும். அதே மாரி உயர்கல்வியில போறதுல நெறைய குழப்பங்கள், சனி இருக்கனால நெறைய குழப்பங்கள் இருக்கும். அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்டின்னா, 4ஆம் இடத்துக்கு சனி பார்வை இருக்கனால உங்களுக்கு சீனியரா இருக்கக்கூடியவங்க, அல்லது உங்களுடைய குடும்பத்தில இருக்கக்கூடிய பெரியவங்க கிட்ட டிஸ்கஸ் பண்ணுங்க. டிஸ்கஸ் பண்ணி அதுக்கு என்ன நீங்க இது எடுக்கலாம்? என்ன கோர்ஸ் எடுத்தா நல்ல வேல்யூ இருக்கு அப்படின்னு நீங்க கேட்டு கலந்தாலோசிச்சு, அதுக்கப்புறம் ஒரு முடிவெடுங்க. பொதுவாவே படிப்புல வந்து நல்லா கவனம் செலுத்திங்கன்னா, படிச்சு முடிச்சோனே ஒரு வேலை கிடைக்கும். ஜாப் நான் படிச்சு முடிச்சுட்டு எனக்கு வேலை கிடைக்க மாட்டேங்குது. ஜாப்க்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம், இந்த ஜூன் 1ஆம் தேதி சூப்பரான வேலை கிடைக்க போது. உங்களுக்கு 6ஆம் இடத்த குரு பார்க்கிறாரு. அது ரொம்ப ரொம்ப நல்ல பலன்கள். உங்களுக்கு வந்து நீங்க என்ன இவ்வளோ நாளா என்ன விஷயங்கள் தேடிட்டு இருந்தீங்களோ, அது கை மேலே உங்களுக்கு வந்து கிடைக்கும். நல்ல ஜாப் கிடைக்கும். ஒரு சிலருக்குலாம் ஃபாரின் போறதுக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டீஸ் கிடைக்கும். அதே மாரி உங்களுக்கு பதவி ஸ்தானத்த சனி பார்க்கறதுனால, சில பேருக்கு வந்து இந்த சர்வீஸ் எக்ஸாம்ஸ்லாம் எழுதி, அதெல்லாம் கிளியர் பண்ணி ஒரு நல்ல சர்வீஸ்க்கு போய் உட்காருவீங்க. நல்ல பதவி ஸ்தானம்ங்கிறது வந்து 4ஆம் இடமா இருக்கு. அதுக்கு சனியுடைய பார்வை இருக்கிறதுனால நெறைய பேருக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறது. இந்த பேங்க்ல கிடைக்கிறது. இந்த மாரி ஆப்பர்ச்சுனிட்டீஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கும். வரக்கூடிய விஷயங்கள டக்குன்னு யூஸ் பண்ணிக்கங்க. அலட்சியமும் அல்லது வந்து சோம்பேறித்தனமும் பண்ணீங்கன்னா, கைக்கு பக்கத்துல வந்துட்டு அது மிஸ் ஆயி போயிடும். அந்த மாரி அமைப்புகள் இருக்கு. ஸோ அதனால கவனமாக இருங்க. வீடு கட்டக்கூடிய அமைப்புகள் இருக்கு. வாகனம் வாங்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. 4ஆம் இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சனியோடைய பார்வை இருக்கு. 2ஆம் இடத்துல குரு இருக்கனால, நல்ல ஒரு இன்கம் வரும். அது மூலியமா வீடு கட்டுறது, வாகனங்கள் வாங்குறது, தொழிலுக்காக ஒரு இடம் வாங்கி போடுறது, தொழிலுக்காக வந்து ஒரு வாகனம் வாங்குறது, இந்த மாரி அமைப்புகள்லாம் உங்களுக்கு இருக்கு. கட்டாயம் நடந்துரும். ரொம்ப நாளா வந்து லேண்ட் வாங்கியிருப்பீங்க. ரொம்ப நாளா வீடு கட்ட முடியாம ஏதாவது ஒரு தடை வந்துட்டே இருக்கும்ல. அதெல்லாம் இந்த வருடம் கிளியர் ஆயிரும். ஏன்னா, வீடு கட்டுறதுக்கு என்ன வேணும்? மெயினா பணம் வேணும். அந்த பணத்த வந்து குரு குடுத்துருவாரு. ஏதாவது ஒரு இது வந்து உயில் சொத்துக்கள்லாம் இருக்கு இல்லைங்களா? அதெல்லாம் வந்து உங்களுக்கு ஃபேவரா மாறும். உயில் சொத்துக்கள், பினாமி சொத்துக்கள் இது மாரிலாம் உங்களுக்கு வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. குரு 2ஆம் இடத்துலருந்து அஷ்டமத்துல பார்க்கறதுனால, கெட்டவன் கீட்டிடில் கீட்டிடும் ராஜயோகம்னு சொல்ற மாரி ஒரு விபரீத ராஜயோகம். திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் உங்களுக்கு உறுதியாக உண்டு. அதே மாரி ஹெல்த்ல வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப கவனம். தேக ஆரோக்கியம் கவனமா இருக்கணும். வண்டி வாகனங்கள்ல போகும்போது ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். 4ஆம் இடத்த சனி பார்க்குறாரு. அஷ்டமாதிபதியாயி பார்க்குறாரு. அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்டின்னா, வண்டி வாகனங்கள்ல போகும்போது ரொம்ப ஜாக்கிரதையா போகணும். மேக்ஸிமம் வந்து நைட் டைம் டிராவல் பண்றத அவாய்ட் பண்ணிக்கங்க. அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. நைட் டைமு நீங்க டிராவல் பண்ணும்போது செல்ஃப் டிரைவ் பண்ணாம இருக்கிறது இன்னும் ரொம்ப பெஸ்ட்டு. அப்படி இல்ல அப்டின்னா, ட்ரெயின்ல போலாம், பஸ்ல போலாம், இது ஃப்ளைட்ல போங்க. இந்த செல்ஃபா டிரைவ் ஓட்டிட்டு ரொம்ப லாங் டைம் நைட் டைம்ல போறீங்க அப்டின்னா, அத மட்டும் அவாய்ட் பண்ணிக்கங்க. ஏன்னா 8ஆம் இடம்ங்கிறது வந்து ராகு இருக்காரு. 8ஆம் அதிபதி வந்து 4ஆம் இடத்த பார்க்குறாரு. இதெல்லாம் வந்து கொஞ்சம் எதிர்பார்க்காத ஒரு பேடான சிச்சுவேஷன கிரியேட் பண்ணி குடுத்துரும். ஸோ அதனால கவனமாக இருந்து பழகிக்கங்க. தாயாருடைய தேக ஆரோக்கியத்துல கவனமா இருங்க. தாயாருக்கு மருத்துவ செலவு இருக்குது. தாய் வழி சொத்துக்கள் வந்து சேர்றதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. தந்தையாருக்கும் மருத்துவ செலவுகள் இருக்கு. பொதுவாவே உங்களுடைய ஹெல்த் ரீதியா பார்த்துக்கணும். அஷ்டமத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ராகு வர்றதுனால கணவன், மனைவி பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆணாக இருந்தால், அதாவது கணவனாக இருந்தால் மனைவிகிட்டயும், மனைவியாக இருந்தால் கணவன்கிட்டயும் என்னன்னா, அனுசரிச்சு போய் பழகிக்கங்க. ஒருவரை ஒருவர் அனுசரிச்சு அன்போடு இருக்க பழகிக்கங்க. இல்லன்னா உறவுகளுக்கு விரிசல் வரும். அதே மாரி 3ஆம் நபர்களுடைய தலையீடுகள் வந்துரும். தேவையில்லாத சங்கடங்களும், குழப்பமான சூழ்நிலைகள்லாம் உருவாகிரும். ஒரு சின்ன விஷயத்த சாரின்னு கேட்டு முடிக்கிறத
நீங்க பெரிய ஈகோ பார்த்தீங்க அப்படின்னா, மிகப்பெரிய லெவல்ல சண்டை ஆயிரும். அது கோர்ட்டு கேஸ் பஞ்சாயத்து வரைக்கும் போயிரும். ஆனா கவனமாக இருங்க. குடும்ப ஸ்தானத்தில கேது இருக்கனால, உங்கள புரிஞ்சுக்காம குடும்பத்தில பேசுவாங்க. ஆனா இந்த காலகட்டத்தில அமைதியா போய்க்கங்க. ஒரு 3 மாச காலகட்டம் தான் உங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப சரியில்லாத அமைப்பா இருக்கு. மீதி எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. அதனால குடும்ப ஸ்தானத்துல வந்து கேது இருக்கறனால, அந்த காலகட்டங்கள்ல மட்டும் கவனமாக இருங்க. 7 கூடையவர் 2ஆம் இடத்துல இருக்கனால, திடீர்னு திருமணம் அதாவது உங்களுக்கு குருபலம் இருக்கான்னா, குருபலம் இருக்கு. 7ஆம் இடத்துக்கு சனியுடைய பார்வையும் இருக்கு. 7 கூடையவர் குடும்ப ஸ்தானத்துல தான் இருக்காரு. களத்திர ஸ்தானாதிபதி குடும்ப ஸ்தானத்துல தான் இருக்காரு. அப்போ திருமண பிராப்தம் இருக்கான்னா, இந்த வருடம் திருமண பிராப்தம் இருக்கு. நீங்க வந்து திடீர்னு உங்களுக்கு மேரேஜ் ஆகும். நீங்க எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்க. சும்மா ஜஸ்ட் ஒரு அலைன்ஸ பார்ப்பீங்க. டக்குன்னு அது ஃபிக்ஸ் ஆயி டக்குன்னு மேரேஜ் ஆயிரும். அந்த மாரி அமைப்புகள் இருக்கு. குருவும், கேதுவும் சேரக்கூடிய அமைப்பு இந்த வருடம் இருக்கனால, க ரொம்ப வருஷமா குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்கன்னா, இந்த வருஷம் போய் எடுங்க. அது டக்குன்னு உங்களுக்கு ஒரு புத்திர பாக்கியத்த குடுத்துரும். குலதெய்வ வழிபாடுகள பண்ணுங்க. அது இன்னும் ரொம்ப ரொம்ப நல்லது. மிதுன ராசியில இருக்கக்கூடிய கலைத்துறை சார்ந்தவங்களுக்கு நல்ல அற்புதமான பலன்கள் தான். நீங்க வந்து பாசிட்டிவா வந்து ப ரீச் ஆகுறீங்களோ, நெகட்டிவா ரீச் ஆகுறீங்களோ தெரியாது. ஆனா ரீச் ஆவீங்க. அஷ்டமத்துல இருக்கனால மேக்ஸிமம் நெகட்டிவா ரீச் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆனா அது எல்லாத்தையுமே நீங்க என்ன செய்யணும்? பாசிட்டிவோ, நெகட்டிவோ எல்லாத்தையும் ஒரே மாரி ஹேண்டில் பண்ண கத்துக்கிட்டீங்க அப்டின்னா, எந்தவித பிரச்சனையும் கிடையாது. நெறைய காசு பணத்த சம்பாரிச்சிற முடியும். மிகப்பெரிய லெவல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு வரும். வெளிநாடுகளுக்கு சென்று உங்களுடைய நிகழ்ச்சிகள்லாம் பண்றக்கூடியது, மியூசிக் ஃபீல்டு, ஆக்டிங் ஃபீல்டு எல்லாத்துலயுமே வந்து உங்களுக்கு ரொம்ப நல்ல அற்புதமான பலன்கள் தான். இந்த வருடம் நல்ல காசு பணம் சம்பாரிக்கக்கூடியதும், ஒரு ஃப்ரேம் உங்களுக்குன்னு உருவாக்கக்கூடிய அமைப்புகளும் இருக்குது. இதனால இந்த டைம கரெக்ட்டா யூஸ் பண்ணிக்கங்க. அரசாங்க துறையில இருக்கவங்களுக்குலாம் இது ரொம்ப ரொம்ப சூப்பர்ங்க. அரசாங்கத்துல அதாவது உயர் அதிகாரிகள் அழுத்தங்கள் இருந்தாலும், பணம் பல வகைகள்ல இருந்து வரும். அவங்க கிட்ட இருந்து உங்களுக்கு நெறைய வாய்ப்புகள் வரும். ஒர்க் பிரஷர் எந்த அளவுக்கு இருக்கோ, அதே அளவுக்கு உங்களுக்கு வருமானங்கள் இருக்கு. லஞ்ச லாவணிங்கள்ல ஈடுபடாதீங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். ஈடுபடும்போது பார்த்து பண்ணுங்க. அஷ்டமத்துல ராகு வரும்போது நெறைய காசு, பெரிய பெரிய மனிதர்களுடைய பழக்கங்கள், ஆப்பர்ச்சுனிட்டீஸ் இந்த டெண்டர் இந்த மாரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு வரும். ஆனா, அத கரெக்ட்டா ஹேண்டில் பண்ணிட்டீங்கன்னா, எந்த ஒரு விஷயத்துலயும் சிக்க மாட்டீங்க. அ 2ஆம் இடத்துல கேது வருது. 2ஆம் இடத்துல கேது வரும்போது, பொதுவா பேசக்கூடிய விஷயங்கள்ல கவனமாக இருங்க. நீங்க செய்யக்கூடிய ஒரு விஷயம் ரகசியமா இருக்குன்னா, அந்த ரகசியத்த காப்பாத்துறதுக்கு முயற்சி பண்ணுங்க. வார்த்தைகள விட்டு அதனால வந்து நீங்க ஃபோன்ல பேசலாம். ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃப் கிட்ட நீங்க பேசிட்டு இருப்பீங்க. இன்னொரு கவர்மெண்ட் ஸ்டாஃப் கிட்ட நீங்க பேசிட்டு இருப்பீங்க. ஆனா, அவங்க உங்களோட ஃபோன ரெக்கார்ட் பண்ணலாம். அது வெளில வரலாம். அதனால உங்களுக்கு பனிஷ்மென்ட் கிடைக்கலாம். இந்த மாரி விஷயங்கள் இருக்கனால, பொதுவா நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள வெளில சொல்லாதீங்க. எவிடன்ஸ கிரியேட் பண்ணி உங்களுக்கு அகைன்ஸ்டா அத யூஸ் பண்ணுவாங்க. அதனால கவனமாக இருங்க. பொதுவாவே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த காதல் ரீதியா நெறைய பிரச்சனைகள் ஏற்படும். அதனால மன உளைச்சல்கள் ஏற்படும். அஷ்டமத்துல ராகு இருக்கனால, ராகு திசை நடக்கக்கூடியவங்கலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க உங்களுக்கு ராகு திசை, குரு திசை 2 பேர் எந்த திசை நடந்தாலும் சரிங்க. 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ராகு அஷ்டமத்திலயும், கெ குரு வந்து அஷ்டம ஸ்தானத்தையும் பார்க்கறதுனால ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. நல்ல வழிபாடுகள பண்ணிக்கங்க. வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்தி வழிபாடு, பிரம்மதேவர் வழிபாடெல்லாம் பண்ணுங்க. அது உங்களுக்கு வாழ்க்கையில வேற லெவல்ல கொண்டு போய் விடும். நல்ல வந்து ஒரு வெற்றி பாதை, அதே மாரி அடுத்தடுத்து வளர்ச்சிக்கெல்லாம் இந்த வழிபாடுகள் வந்து உங்களுக்கு உதவியா இருக்கும். அதே சித்தர்கள் ஜீவ சமாதி வழிபாடு பண்ணுங்க. மெடிடேஷன் நெறைய பண்ணுங்க. மன உளைச்சல்கள் இவ்ளோ நாளா இருந்த மன உளைச்சல்கள்லாம் உங்களுக்கு இருக்காது. பொதுவாவே அரசியல்வாதிகளுக்கு, இந்த மிதுன ராசியில இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. 10ஆம் இடத்துல சனி கர்மஸ்தானமா இருந்தாலும் சரி, 4ஆம் இடத்த பார்க்குறாரு. ஒரு பதவி உங்களுக்கு கிடைச்சிரும். ஒரு வாரியமாவது உங்களுக்கு கிடைக்கும். கட்சி சப்போர்ட் கிடைக்கும். பொதுவாவே மிதுன ராசியில இருக்கவங்கலாம் ஈஸியா பேசுவீங்க. மக்கள்கிட்ட ஈஸியா ஃப்ரெண்ட்ஸ்லியா பழகுவீங்க. அதனாலேயே உங்களுக்கு மக்களுடைய ஆதரவுகள் இருக்கும். ஜனவசியம் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும். அதனால இந்த விஷயம் இந்த வருடம் வந்து உங்களுக்கு நெறைய வெற்றி வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. நீங்க என்னென்ன விஷயம்லாம் நெனச்சீங்களோ, அதெல்லாம் உங்களுக்கு ஈஸியா நடக்கும். எதிர்பார்ப்பு எக்ஸ்போஸ் பண்ணுங்க. உங்களோட விஷயங்கள எக்ஸ்போஸ் பண்ணுங்க. தலைமை இடத்துக்கு நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள சொல்லி புரிய வைங்க. உங்களுக்குன்னு ஒரு வாய்ப்பு இந்த வருடம் உறுதியாக உண்டு. பொதுவாவே மிதுன ராசிக்கு சொத்து சேர்க்கை அப்படிங்கிறது இந்த வருஷம் இருக்குது. நல்ல காசு பணம் வருமானம்ங்கிறது இருக்கு. ஏன்னா 2ஆம் இடத்துக்கு தான் குரு வராரு. அது போக தொழிலையும் நீங்க வந்து டெவலப் பண்ணிக்க முடியும். பொதுவாவே ரொம்ப ரொம்ப நல்ல அற்புதமான பலன்கள் இருக்கனால, இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா, கமெண்ட்ஸ்ல கேளுங்க. கட்டாயம் நான் ஆன்ஸர் பண்றேன். நம்மளுடைய சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.